கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட மிக முக்கியமான ஒரு நாள். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இன்னைக்கு கொண்டாடுகிற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. என்ன நாள்? ஃபாதர்ஸ் டே. தேவ பிள்ளை, இந்த நாளில் உண்மையாகவே தகப்பனுடைய இருதயம் எப்படிப்பட்டது, தகப்பன் யார், இந்த பூமிக்குரிய தகப்பனை ஆண்டவர் எப்படியாய் கொடுத்தார், அந்த தகப்பனை நம்ம எந்த அளவுக்கு நேசித்தோம். இன்னைக்கு வராதவர்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நான் எதிர்பார்ப்பேன், ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் வார்த்தையை கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு ஏற்ற வார்த்தையை அவங்களுக்காக ஆண்டவர் அப்பத்தோடு இங்கே ஆலயத்தில் காத்திருக்காங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆராதனையை மிஸ் பண்ணிட்டான்னா அவன் லைஃப்பில் ஏதோ இழந்துட்டான்னு அர்த்தம். நீங்கள் எதுவும் நினைக்கிறீங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை தானே அப்படின்னுங்கிறீங்க. ஆனால் அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்பது ஆண்டுடைய பார்வையில் ஒரு நாள் 1000 நாளை போல. அப்போ நீங்கள் ஒரு நாள் மிஸ் பண்ணுறது 1000 நாளை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. அவருடைய பார்வையில் அவர் உங்களுக்கு இன்றைக்கி ஏதோ ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு நினச்சி இன்றைக்கி வந்திருப்பார். ஆனால் அந்த அன்றைக்கி நீங்கள் வேறு எங்கேயோ போகிறீங்க, உங்களுடைய வேலைக்கு போகிறீங்க, இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க. அந்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. என்னுடைய கடமை கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பது. ஆகையினால இன்றைக்கி இந்த ஃபாதர்ஸ் டே காலையிலேயே பிள்ளைகள் வந்து என்னை வாழ்த்தினாங்க. இன்றைக்கி வாழ்த்துவது ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு சொல்கிறது ஈஸி. ஆனால் உண்மையாகவே அப்பா நம்மக்கிட்ட அன்பாக இருக்கார், இல்லை இந்த தகப்பனுக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா? 2 தகப்பனை குறித்து நான் பேச போகிறேன். ஒன்று, உலகத்தில் பூமியிலே தேவன் நமக்கு தந்த தகப்பன். ஒருவேளை அந்த அப்பா இன்னைக்கு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இருக்கும்போது நம்ம எப்படி அப்பாவை நம்ம நேசித்தோம், இருக்கும்போது அப்பாவை எவ்வளோ கௌரவப்படுத்தணும், இருக்கும்போது அந்த அப்பாவுக்காக எவ்வளோ சேவை செஞ்சோம், இருக்கும்போது அந்த தகப்பனை எவ்வளோ தூரம் கண் கலங்காமல் வச்சோம், இருக்கும்போது எந்த அளவுக்கு அந்த அப்பாவை நம்ம தூக்கி சுமந்தோங்கிறத இன்றைக்கி நான் பேச போகிறேன். போனதுக்கப்புறம் அப்பாவுடைய ஃபோட்டோவை பார்த்து அழுகிறதும், இல்லை அப்பாவை நினச்சி அழுகிறது, இல்லை அப்பாவுக்கு நான் சுமையாக இருந்துட்டேனே, இல்லை அப்பாவுக்கு எனக்கு சுமையாக இருந்துட்டாரு, இல்லை அப்பா என்னை இப்படியெல்லாம் பேசிட்டாருன்னு சொல்லி தகப்பனை குறித்து நீங்கள் சிந்திக்கிறத விட இந்த பூமிக்குரிய தகப்பனுக்கு தேவன் கொடுத்த, நல்லா கவனிங்க, அன்னையும் பிதாவும் முன்னறியும் தெய்வம்னு உலகத்தான் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த பூமியிலே ஆண்டவர் படைத்தது முதலாக ஏவாளை படைக்கல, ஆதாம தான் ஆண்டவர் படைச்சார். அவருடைய சிருஷ்டியே ஆதாம மேலே ஆண்டவருடைய கண்கள், அவருடைய விஷனே பாருங்க, தமது சாயலாகும் தம்முடைய ரூபத்தின்படியும் மனிதனை உண்டாக்குவோமாக சொல்லி அப்பாவை தான் ஆண்டவர் நினைச்சிருக்கார். ஒருவேளை அப்பா படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், அப்பா ஒருவேளை எழுத்தறிவு இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை அப்பா என் மேலே பிரியம் இல்லாமல் இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த பூமிக்கு வருவதற்கு முதல் காரணமாக இருந்ததே அப்பா தான். நீங்கள் நான் நினைக்கிறேன், இந்த ஃபாதர்ஸ் டே அப்படின்னு சொல்கிறது விஷயம் இல்லை. ஒருவேளை இருக்காருன்னா உங்களுக்கு உண்மையாகவே சேவை செய்யுங்க, பாசம் காட்டுங்க, உங்களுடைய செயல்களுடைய இருதயத்தை குளிர பண்ணும். அப்பா இல்லாத காலத்தில் இல்லை இல்லையேங்கிற காலம் அல்ல. ஒருவேளை நீங்கள் அப்பாவை நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த அப்பாவுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கறது விஷயம் இல்லை, விசாரிக்கிறது ரொம்ப முக்கியம். பாருங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு வயது அவர்களுக்கு ஒருவேளை அப்பாவுக்கு போயிருக்கலாம், ஒருவேளை அப்பா கடினமான இருதயம் உடையவர்களாக இருக்கலாம். அப்பானாவே பயமாக இருக்குது, இல்லை அப்பானாவே எங்கள் அப்பா ரொம்ப டெரர் அப்படின்லாம் நினைக்கிற நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. நீங்களுமே அப்படி தான் இருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி கர்த்தர்களோடு பேசட்டும். பூமியில் தந்த அப்பாவும் பரலோகத்தில் இருக்கிற அப்பாவுக்கும் உள்ள இணைப்பு என்ன? இந்த 2 அப்பாவும், பூமிக்குரிய அப்பா, பரலோகத்தின் அப்பா,
நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் செஞ்சார் அப்படிங்கிறத கன்க்ளூஷன் பண்ணி நான் முடிக்க போகிறேன். கத்தவங்களோட பேசுவாராக. இந்த ஃபாதர்ஸ் டே அப்படிங்கிறத ஆரம்பித்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சொனாரா ஸ்மார்ட் டாட் என்ற அமெரிக்க பெண்ணே இந்த ஃபாதர்ஸ் டேயை ஆரம்பிக்க முக்கிய காரணமாக இருந்தார். சொனாரா ஸ்மார்ட் டாட் என்ற அமெரிக்க பெண் 1909 தன் தந்தை வில்லியம் ஜாக்சன் ஸ்மார்ட் அவர்களை கௌரவிக்க ஒரு சிறப்பு நாளை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார். அவரது தந்தை மனைவி இறந்த பிறகு 6 குழந்தை, அவங்க அப்பா பாருங்க 6 குழந்தையையும் தனியாக அவர் வளர்த்து இருக்கார். அதன் விளைவாக தான் 1910 ஜூன் 19 ஸ்போக்கேன் நகரில் முதலில் ஃபாதர்ஸ் டே கொண்டாடப்பட்டது. 1966 லிண்டன் பி ஜான்சன் ஜூன் மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை ஃபாதர்ஸ் டேவாக அறிவித்தார்கள். 1972 ரிச்சர்ட் நிக்சன் அதனை அமெரிக்காவினுடைய அதிகாரப்பூர்வமான தேசிய தினமாக அங்கீகரித்தார். இன்று உலகில் பல நாடுகளில் ஜூன் மாதத்தில் 3வது ஞாயிற்றுக்கிழமை ஃபாதர்ஸ் டே கொண்டாடப்படுகிறது. இதனுடைய சுருக்கமாக தன் தந்தையின் தியாகத்தையும் அன்பையும் கௌரவிக்க விரும்பிய சொனாரா ஸ்மார்ட் டாட் அவர்களின் முயற்சியிலிருந்தே ஃபாதர்ஸ் டே தொடங்கியது. தந்தையின் தியாகத்தை உலகம் நினைவுகூரும் நாள் இது. தன் மனைவி இறந்த பிறகு 6 பிள்ளைகளையும் வளர்த்தின அப்பாவுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? இந்த பிள்ளை தன்னுடைய அப்பாவுக்கு ஒரு நினைவாக உலகம் முழுவதும் அப்பாக்களை நினைக்கணும் சொல்லி இந்த மகள் அப்பாவுடைய தியாகத்துக்காக உருவாக்கின இந்த ஃபாதர்ஸ் டே. நான் நினைக்கிறேன் தகப்பனுடைய தியாகம் இன்றைக்கு ஒருவேளை பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் நிறைய பிள்ளைகளை காணலை. நான் நினைக்கிறேன் இப்படி தான் நிறைய பிள்ளைங்க அப்பாவை தேடி வர்றதில்லை. அப்பா நினைக்கும் போது பிள்ளைங்க வரமாட்டாங்க. பிள்ளைங்க நினைக்கும் போது அப்பா உயிரோடு இருக்க மாட்டார், போயிடுவார். அப்பா இருந்தபோது செய்ததை விட்டுட்டு அப்பா போனதுக்கப்புறம் அப்பாவை நினச்சி அழுகவே கூடாது. சில காரியங்கள் உங்களுக்கு நான் பேச போகிறேன். ஆகினால் தான் தந்தையின் தியாகத்தை இன்றைக்கு பிள்ளைகள் நினைக்காதனால தான் நிறைய குடும்பங்கள் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுறாங்க. நிறைய பெற்றோருடைய கண்ணீரே என் பிள்ளை என் சொல் பேச்சு கேட்கல அப்படின்னு. நான் நினச்ச மாதிரி என் பிள்ளை வளரலைங்க, ஆமாம் நான் சொல்றது கேட்கலன்னு சொல்லி தான் எந்த தகப்புன்ற வாயிலேருந்து வரும். இன்னும் ரொம்ப வேதனையான வார்த்தை, என் பிள்ளை நான் மதிக்கவே மாட்டேங்கிறான். என் பிள்ளை எனக்கு அவன் எனக்குன்னு ஒரு மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறான், என்னை விசாரிக்க கூட மாட்டேங்கிறாங்கிற அப்பாவுடைய அழுகுரல் தான் இன்றைக்கி நிறைய இடத்துல கேட்குறோம். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கி நான் முக்கியமான ஒரு விஷயம் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். நீங்களும் பிள்ளைகளாக இருந்தீங்க, இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா நீங்கள் உங்கள் அப்பாவை நீங்கள் கஷ்டப்படுறதுனால தான் இன்றைக்கி கஷ்டப்படுறீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் புருஷன் இடத்துல கஷ்டப்படுறீங்கன்னா நீங்கள் அப்பாவை நீங்கள் அந்தளவுக்கு கொடுமைப்படுத்திருக்கீங்க, அவரை ரொம்ப வருத்தப்படுத்திட்டீங்க. உங்கள் மனைவினால இன்றைக்கி பிரச்சனை வருதுன்னா அது காரணம் நீங்கள் என்றைக்கும் உங்கள் அப்பாவை ரொம்ப பாரப்படுத்தியிருக்கீங்க. இன்றைக்கும் அதை யோசிச்சு பாருங்கள். நம்ம எதை விதைக்கிறோமோ அது ஒரு நாள் அறுவடை செய்வோம். பிள்ளைகளாக இருந்தால் உனக்கு ஒன்று சொல்லித்தரேன். இப்போ யோசிப்பேன், ஐயோ என் பிள்ளை இன்றைக்கி வந்திருந்தால் நல்லா இருக்கும்னு. மிஸ் பண்ணிட்டீங்க. எந்த பிள்ளை அப்பாவை இன்றைக்கி கண்ணீர் வடிக்க வைக்குதோ அதே பிள்ளை ஒரு நாள் நீ முதிர்ந்தவனாகி நீ ஒரு தகப்பனாய் மாறும் பொழுது அதே பிள்ளை கண்ணீர் வடிக்கும். ஏனென்றால் ஒரு தகப்பனுடைய இருதயம் எப்பவுமே பிள்ளைய தன் நெஞ்சில் சுமந்துட்டுருக்கிற நல்ல அப்பாக்கள். நானும் ஒரு அப்பாவாக இருக்கிறனால நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஒரு குழந்தையினுடைய எதிர்காலத்துக்கு தனது சொந்த ஆசைகளையும் தேவைகளையும் தூக்கத்தையும் தியாகம் செய்து குடும்பத்தின் பாதுகாப்பிற்காக ஓயாது உழைக்கும் உன்னதமானவரே தந்தை. ஒரு குழந்தையினுடைய எதிர்காலம் ஃபியூச்சரை பற்றி அதிகமாக நினைப்பார். இவன் என்ன படிக்கணும், படித்ததுக்கு அப்புறம் எங்கே போய் வேலை வாங்கணும். அப்பா பிள்ளைக்கு தேவை
நோட்ஸு, பிள்ளைக்கு தேவை புக்கு, பிள்ளைக்கு தேவை பேகு, பிள்ளைக்கு தேவை பணம். ஆனால் அப்பாவுக்கு தேவை என் பிள்ளை உயர்ந்த இடத்துல நிற்கணும். அது அப்பா அதை நினச்சிட்டே இருப்பார், ஃப்யூச்சரை பற்றி நினைப்பார். எப்பவுமே பிள்ளைகளை குறித்து என் பிள்ளைக்கு இப்படி இருக்கணும், என் பிள்ளை இப்படி வளரணும். எதிர்காலத்தை நினைக்கிறது தகப்பன். எதிர்காலத்தில் என் பிள்ளை இப்படி வளரணும், என் எதிர்காலத்தில் என் பிள்ளை யாருக்கு முன்னாடி தலை குனியக்கூடாது, எதிர்காலத்தை யாருக்கு முன்னாடி கை நீட்டக்கூடாது, எதிர்காலத்தில் யாருக்கு முன்னாடி என் பிள்ளை கூனி குறுகக்கூடாது, எதிர்காலத்தில் இவளை வெளியே யாரும் நம்மளை தப்பாக சொல்லிடக்கூடாதுன்னு அப்பா எப்பவுமே ஃப்யூச்சரை குறித்து தான் நினைப்பாரான். நல்ல அப்பா. நீ எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும், யார்கிட்ட போகணும், எங்கே போகணும், எப்படி வளரணும் நினைக்கிறது அப்பாங்க. ஒருவேளை இன்னைக்கு அப்பா உங்களுக்கு பேசும்போது கஷ்டமாக இருக்கும். அவர் டென்ஷன் ஆகுறாரு, கோவப்படுறாரு, அடிக்கிறாரு, திட்டுறாரு, என்னை கண்டாவே பிடிக்கல, எங்கள் அப்பா என்னை எரிஞ்செறிஞ்சு விழுகிறாரு, இப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. சார், உங்கள் அப்பா எரிஞ்சு விழுகலிங்க, அவருடைய உள்ளத்தில் ஒரு நெருப்பு, பிள்ளைகளை குறித்து எதிர்காலத்தை குறித்த ஒரு ஃபீலிங்ஸ், அதுதாங்க ரியாக்டாக வெளியே வருது. கோபமா, எரிச்சலா, சண்டையா அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அப்பா எப்போ பார்த்தாலும் திட்டுறாரு. திட்டுல உள்ளம் குமுறது, என் அப்பா என் பிள்ளை எப்படி வைக்கணும்னு அந்த எதிர்காலத்தை குறித்து ஒரு பயந்ததுனால தான் அவருக்குள்ள ஒரு கோபம் வருது. ஹலோ, இங்கே தான் இருக்கீங்களா? இருக்கீங்களா? இங்கே அப்பாவுடைய முகம் இறுக்கமா இருக்கு. இல்லை, உன் இருதயம் சுருக்கம், உன் இருதயம் சிரிக்கணும், இல்லை நீ மகிழ்ச்சியா இருக்கணும், நீ மலர்ந்து இருக்கணுங்கிறது அப்பாவுடைய முகம் இறுக்கமா இருக்கும். அப்பா எங்கிட்ட பாசமாவே பேச மாட்டேங்கிறாரு. சோத்ரண்டவரே, அப்பாவுக்கு பாசத்துக்கு டெஃபினேஷன் தெரியல. லவ், LOVE, இந்த 4 எழுத்துக்கு எங்க அப்பாவுக்கு அர்த்தமே தெரியல அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? தப்பு. அன்பு, இந்த 3 எழுத்துக்கு எங்க அப்பாவுக்கு அர்த்தம் தெரியல நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அந்த அன்புங்கிறதுக்கு நிறைய இடத்துல அப்பா தள்ளப்பட்டிருக்கிறார். கிடைக்கிறதுக்கு, அந்த அன்பு கிடைக்கிறதுக்கு அநேகரால் பகைக்கப்பட்டிருக்காரு. உங்களுடைய எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கு எத்தனையோ இடத்துல கேவலப்படுத்தப்பட்டிருக்காரு. அந்த தியாகத்தை தன் பிள்ளைகளிடத்தில் காமிக்காம முகத்தை இறுக்கமா காமிக்கிறது, அந்த இமோஷனல், அந்த வெளிப்பாடு, அந்த உணர்ச்சியை, அந்த உணர்வை பிள்ளைகிட்ட காமிச்சா பிள்ளை பயம் கவலைப்படுமேன்னு சொல்லி அந்த துக்கத்தை எல்லாம் தன் முகத்தில் காட்டி அவர் இருதயம் எப்பவுமே தன் பிள்ளையை குறித்தையே சிந்திக்கிறதுனால உங்ககிட்ட அன்பு இல்லை நீ நினைக்கிற, அன்பு இருக்கிறதுனால தான் அவங்க அப்பாவுடைய முகம் இப்படி இறுக்கமா இருக்குது. நேர் ஆப்போசிட்டா நினைச்சுக்க. அப்பா என்ன திட்டுறாரு, திட்டல, அந்த இருதயத்தினுடைய கொந்தளிப்பு, வேதனை, பாரம் தாங்க முடியல, அந்த இமோஷனல கோபமா அப்பா வெளிப்படுத்துறாருன்னா அது உன் மேல இருக்கிற கோபம் இல்ல, அவருடைய தியாகம். நீ நிறைய பேத்துக்கு முன்னாடி வாழணுங்கிறது கோபம் தான். என் பிள்ளை இப்படி இருக்கிறாளே. நம்பர் 1, அப்பாவுடைய தியாகம். இந்த வாழ்க்கையில் நீ நினைப்ப, எதுக்கு தான் அப்பா இப்படி கோவப்படுறாரு, எதுக்கு தான் அப்பா இப்படி செய்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீ நினைக்கிறது தப்பாக இருக்கும். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? தந்தையின் வியர்வையில் பிள்ளைகளின் எதிர்காலம். நல்லா இருக்குல்ல? என் பிள்ளை மாறணும்னா உனக்குன்னு இருக்கிற அப்பா முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கிற அந்த அப்பா சொல்கிறது கேட்கணும். என்னால் முடியாது, அவர் என்ன சொன்ன என்ன. பெரியவங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு அப்பா இல்லைன்னா நான் அப்பாவா நான் உட்காந்துருக்கேன். ஒரு ஊழியக்காரன் தகப்பனா நீ பார்த்தீங்கன்னா அந்த தகப்பன் சொல்கிறத நீ செஞ்சிட்டுனா உன் பையன் உனக்கு சொல்கிறத செய்வான். தகப்பனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் உனக்கு அப்பா இல்லை, நான் இருக்கேன். ஆனால் என்னை அப்பாங்கிற, ஆனால் நான் சொல்கிறது எப்போ நீ செய்வியோ அப்போ உன் பிள்ளை உபே பண்ணும், உனக்கு கீழ்ப்படி, உன் மனைவி சொல்கிறத கேட்பான், உன் புருஷன் சொல்கிறத கேட்பான். நான் சொல்கிறது செஞ்சினா அப்பா நம்பிட்டு வந்துட்டீங்கள. இந்த வார தலைப்பு என்ன? தந்தையின் வியர்வியில்
பிள்ளையினுடைய எதிர்காலம். அப்பாவுடைய வேர்வை என்னைக்கு சிந்திச்சு தெரியுமா? என்னுடைய தாத்தா, தாத்தாவுக்கு தாத்தா, தாத்தாவுக்கு தாத்தா, என் முப்பாட்டனுடைய தாத்தா ஆதாமுக்கு ஆண்டவர் சொன்ன சாபம், வியர்வையினுடைய பலன் தான் நீ சாப்பிடுவேன்னு. அதனாலதான் எங்க அப்பா இன்னைக்கு வேர்த்து தான் எங்க அப்பா என்னை கஷ்டப்பட்டு சோறு போட்டாரு. இன்னைக்கு நீ வேர்த்து தான் உன் பிள்ளைக்கு சோறு போடுறேன்னா அன்னைக்கு எங்க தாத்தாவுக்கு கிடைச்ச வேர்வை. ஆனா இயேசுனுடைய வேர்வை என்னை சம்பாதிச்சது. ரெண்டு அப்பாவை நான் கடைசியா சொல்லி முடிப்பேன். தந்தையின் வியர்வையில் பிள்ளையினுடைய எதிர்காலம், என் இயேசுனுடைய வேர்வையிலே என்னுடைய பாவம் நீங்குவதற்கு வேர்வையை சிந்தினார். கெத்செமனேல சிந்தின அந்த இரத்தமானது வேர்வை இரத்தமாய் மாறுவதற்கு என் தகப்பனாகிய இயேசு. கடைசியை முடிக்கும் போது நான் சொல்லி முடிக்கிறேன். ரொம்ப டிஃப்ரெண்டான டாபிக். வராதவங்க இன்னும் சொல்றேன், பாரப்படுறேன். என்னுடைய இருதயமே இவ்வளவு பாரப்படுதுன்னா என் ஆண்டவருடைய இருதயம் எவ்வளவு பாரப்படும். ஏன்னா இந்த தகப்பனை எந்த அளவுக்கு நான் மதிக்கிறனோ, ஆவிக்குரிய தகப்பன் சொல்லி உனக்கு முன்னாடி பேசிட்டு இருக்காரு. இயேசு இன்னைக்கு உருவத்தில் இல்லை, ஊழியக்காரன் மூலமாக பேசுகிறான்னா அவர் இயேசு இங்கே வெளிப்படுறாரு. இந்த தகப்பன் வார்த்தைக்கே நீ கீழ்ப்படியலைன்னா பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக போய் நிற்க உன்னால் முடியாது. இயேசுவை பார்த்துருக்கியா? ஐயா, ஊழியக்காரன் வாயிலிருந்து வருகிறதெல்லாம் இயேசு சொல்கிற வார்த்தையா அப்படின்னு நீ நினச்சின்னா உண்மை உனக்கு ஆசீர்வாதம் இருக்கு. ஒரு குழந்தையினுடைய எதிர்காலத்திற்கு தனது சொந்த ஆசைகளையும் தேவைகளையும் தூக்கத்தையும். அப்போ ஒரு குழந்தையினுடைய எதிர்காலம் என்னைக்கு தெரியுமா? என்னைக்கு அம்மா ஏங்க நான் பாசிட்டிவ்ங்க, நான் உண்டாயிட்டேன், கருவடைஞ்சிட்டேன், என்னைக்கு அந்த சந்தோஷமான செய்தியை, அந்த குழந்தையை குறித்ததான மகிழ்ச்சியை தன் கணவனிடத்தில் வெளிப்படுத்தும் பொழுது அந்த தகப்பனுடைய மலர்ச்சி இருக்கு பாருங்க, அவ்வளவு சந்தோஷம். எங்கிருந்து புறப்பட்டு வரும் பாருங்க. நீ பாசிட்டிவ் சொன்ன நேரத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன். ரொம்ப ஹார்ட்ஃபுல், டச்ஃபுல்லாக இருக்கும். நீ குழந்தையா கருவில் உருவாயிட்டேன்னு சொல்லும்போது உன் அப்பாவுக்கு காதில் உன் அம்மா சொல்லும்போது இருக்கிற சந்தோஷம் இருக்குது. பொண்ணோ பையனோ எனக்குன்னு கொடுத்தது என் பிள்ளை. அதை வளர வளர அந்த தாய் வாந்தி எடுக்க எடுக்க, அந்த தாய் நடக்கும்போது உட்காரும்போது கருவில சுமந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் அந்த தகப்பன் அவளுக்கு பிடித்தது, தாய்க்கு தன் பிள்ளைக்கு அந்த கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளையை சுமந்து கொள்ளுகிற அந்த தாய்க்கு கொடுக்கிற கேரிங், அதாவது தன் மனைவிக்கு கொடுக்கிற கேரிங். என் பிள்ளைய சுமந்துட்டு இருக்காடி. அம்மா தான் அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த 3 பிள்ளைகளை நான் ஷெருபின் வரும்போது கார் வந்துருச்சு, ஆனால் ஷெரின் இருக்கும்போது ஷாரன் வரும்போது தான் கார் வந்துச்சு. 3வது பாப்பா பிறந்ததுக்கப்புறம். அப்போது பைக்கு தான். நான் கொஞ்சம் ஸ்பீடு பாருங்களேன். நான் ஏறும்போது முந்தி எப்படி இருப்போன்னா அதே மாதிரி பைக்கில் அம்மா வெடுக்குன்னு உட்கார வச்சிருவேன், உட்காரு அப்படின்வேன். அப்போது ஷாரன் வந்ததுக்கு, அந்த ஷெரின் வந்ததுக்கப்புறம் செருவை உருவாகிறா. எங்க பொறுமையாக ஏறுங்க ஏறுங்க இருங்க, நாங்கள் 2 பேரும் ஏறணுங்க, அவசரப்படாதீங்கம்பாங்க பைக்கில் ஏறும்போது. முதல் இவ தனிமையாக பைக்கில் ஏறும்போது இருக்கிற வேகத்தில் குழந்தை ஃபார்ம் ஆகி குழந்தை கர்ப்பத்தில் உருவாயிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே அம்மா அந்த கேரிங், அந்த பாதுகாப்பு எப்படி சொல்லுவாங்கன்னா, ஏங்க நிதானமாக ஏறுங்க, இருங்க நான் ஏறிக்கிறேன், நாங்கள் 2 பேரும் வண்டியில் ஏறணும்ல. யோசிச்சு பாருங்க. அந்த நாள் முதல் 3 மாதம் வரைக்கும் கருகலையாமல் சிதையாமல் தந்தை தாய் அணைத்து கொண்ட அந்த அணைப்பு. ஐயோ, என் குழந்தையினுடைய எதிர்காலம் பிறக்கிற வரைக்கும் அந்த குழந்தையை பராமரிப்பதற்கு, மருத்துவமனைக்கு செல்வதற்கு கையில் பணமே இருந்திருக்காது. கவர்மெண்ட்டில் கொடுக்குற அந்த தொகைக்காக அப்பா போய் கையெழுத்து போடுவார், என் பிள்ளைக்கு ஏதோ உதவி தொகை கிடைக்குமா.
பிள்ளை பிறந்தோடனே அந்த பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது பிள்ளையினுடைய பேரை கேட்பாங்க அப்பாட்ட. எங்கள் குழந்தைக்கு என்னங்க பேர் வைக்கிறீங்க? அப்பாவுக்கு ஒரு ஆசை, எனக்குன்னு பிறந்த குழந்தை எனக்கா வளரப்போகுது, அதுக்கு ஒரு பேரை சூட்டுவோம் பாருங்க, அவ்வளவு சந்தோஷம். ஹலோ, நீ அப்பா தானே? உன் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது வந்த சந்தோஷம், உன் தகப்பன் உன்னை குறித்து நினைச்ச இந்த எதிர்காலம். இப்ப யோசிப்பேன், அப்போ எங்க அப்பா சொன்னார் நான் கேட்கல, அப்ப சொன்னார் நான் கேட்கல, அப்ப சொன்னார் நான் திருந்தல, அப்ப சொன்னார் நான் மாறல. இன்னைக்கு நீ சொன்னதை அன்னைக்கு நீ நினைச்சிருக்கணும். சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி தர்றது, வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லி தர்றது, இன்னைக்கு சொல்றது எல்லாமே உனக்கு உங்க அப்பாவை பார்க்கும்போது நினைக்கணும், என் ஃபியூச்சர், என் எதிர்காலம், என்னுடைய லக்கு, என்னோட டெஸ்டினேஷன், என்னோட லட்சியம், என்னுடைய லக்கு எங்கள் அப்பா தான். இந்த எதிர்காலத்துக்கு நிறைய டைம் எடுத்துட்டேன். இப்போ சொல்கிறேன், இந்த குழந்தை பிறந்த உடனே அன்னைக்கெல்லாம் காதை தான் தொடுவாங்க, வளர்ந்துட்டம்மான்னு இல்லையான்னு காதை வச்சு. அந்த கொஞ்சம் தான் இன்னும் வரணும், இல்லா இழுடா இன்னும் கொஞ்சம். அந்த காது இப்படி பக்கத்தில் வர வரைக்கும் டேய் தம்பி இழுடாம்பாங்க. அந்த குழந்தைக்கு கை எத்தாது, அப்பா கைப்பிடிச்சு இழுத்து அப்படி ஒட்ட வைப்பார். கவனிச்சிருக்கீங்களா? உங்களெல்லாம் அப்படி செஞ்சாங்களான்னு தெரில. நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்து நல்லா படிக்கணும். டீச்சர்கிட்ட போய் சொல்லுவாங்க, டீச்சர் பையனை நல்லா பார்த்துக்குங்க டீச்சர், எல்லா குழந்தையும் என் குழந்தை தான்மா, இவங்க குழந்தைக்கு ஸ்பெஷல் கேர். அந்த குழந்தைய பார்க்கும்போது எல்லாமே இந்த தகப்பனுடைய சந்தோஷம். அவன் நடக்கும்போது, உட்காரும்போது, தூங்கும்போது, படுக்கும்போது, அந்த குழந்தை மழலை செல்வமாக இருக்கும் பொழுது உங்கள் நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சிறு பிள்ளையாக இருக்கும்போது அவங்க வாங்கி கொடுக்குற ட்ரெஸ்ஸு, அவங்க நம்மளை நினச்ச ட்ரீம், கனவுகள், நம்ம பிள்ளையை இப்படி படிக்க வைக்கணும், இப்படி அவனை ஆளாக்கணும். நம்ம தான் கேவலப்பட்டோம், நம்ம ஃபேமிலிக்கு முன்னாடி நம்ம தலை குனிஞ்சோம், நம்ம குழந்தை இப்படி வச்சுக்கணும், அப்படி படிக்க வைக்கணும். ஆனால் அந்த கனவுகளை நனவாக்கிட்டோமா இல்லை நிழலாக்கிட்டோமா? அந்த கனவுகளை இன்றைக்கும் நம்ம நினைக்க வைக்கிறோமா? இல்லை அந்த குழந்தை பெற்றதுனால இன்னைக்கு அப்பா சந்தோஷமாக இருக்காரா? எதிர்காலம். அடுத்தது தூக்கம், தியாகம். எத்தனையோ இரவுகள் வேலைக்கு போன இடத்துல தூக்கம் இல்லை. கண்ணை மூடுனா பையனுடைய ஃபீஸ் ஞாபகம் வந்துடும், கண்ணை மூடுனா பையனுடைய ட்ரெஸ்ஸு ஞாபகத்துக்கு வந்துடும், கண்ணை மூடின பையனுடைய புக்கு ஞாபகத்துக்கு வந்துடும், கண்ணை மூடின பையன் கேட்டது அப்பா வரும்போது எனக்கு இதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பான். தியாகம். ஆமாம், ஹாஸ்டல் இருக்கான்னா பிள்ளைங்க இங்கே சாப்பிட்றாங்க, அப்பா வீட்டில் சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது சில பிள்ளைங்க ஹாஸ்டலில் இருக்க பிள்ளைங்களுக்காக அப்பா இங்கே சாப்பாடு சாப்பிடும்போதும் கூட எனக்கு வேண்டாண்டி போதும், ஏங்க சாப்பிடுங்க, இல்லை குழந்தை ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. அப்பாவுடைய தியாகம். அந்த வேலை செய்கிற நேரத்தில் காய்ச்சல் இருந்தால் கூட ஒரு மாத்திரையை போட்டு படுக்காமல் எந்திரிச்சு ஓடிட்டு, ஏன்னா நாளைக்கு அந்த பிள்ளைக்கு பணத்தை கட்டணும், நாளைக்கு இவனுக்கு ஏதாவது அப்படிங்கிற அந்த தியாகம். தன் உடல் தியாகம், நேரம் தியாகம், சரீர தியாகம். பிள்ளைகளுக்கு தெரியாது அப்பா எங்கெல்லாம் அவமானப்படுறாருன்னு. பிள்ளைகளுக்கு தெரியாது அப்பா யார் முன்னாடியெல்லாம் கேவலமாக பேசப்படுறாங்கன்னு. தியாகம். அடுத்தது சொந்த ஆசைகளையும் தேவைகளையும் விட்டு நல்ல ஒரு தகப்பன். நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? குழந்தை பெக்கிற வரைக்கும் தான் அந்த அம்மாவுக்கு இல்லை அப்பாவுக்கு நல்ல ட்ரெஸ்ஸே போடுவாங்க. ஒரு ஃபங்க்ஷன்னா கூட எனக்கு இருக்கு, எனக்கு ஒரு வேஷ்டி போதும்படி, எனக்கு ஒரு சட்டை போதும்படி, எனக்கு போன வருஷம் எடுத்த ட்ரெஸ்ஸே இருக்குது அது போதும், அவனுக்கு வாங்கி கொடுக்கலாம். பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்து தன் ஆசைகள், தன் விருப்பங்கள் எல்லாம்
உள்ளடக்கி வச்சு தேவைகளையும் கூட வெளியே சொல்லாம ஒரு பெரிய கடைக்கு போனா அவன் பிராண்டடா எடுப்பான். இவர் அப்பா என்ன பண்ணுவாரு, மீட்டர் 100 ரூபா சட்டை இருந்தால் போதுங்க, அது போதுங்க, பாப்பா நல்லா போடுட்டுங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டுங்க, அவளுக்கு 2000 பரவாயில்லைங்க, அவன் நல்லா போடுங்க. இவர் 100 ரூபா மீட்டர் போட்டு சட்டை போடுவார், பையனுக்கு பிராண்டடா பிள்ளைக்கு பிராண்டடா வாங்கி கொடுப்பார். தியாகம், ஆசை, விருப்பம் எல்லாம் தியாகம் பண்ணுற நல்ல விருப்பங்களை மறைத்து தேவைகளை சொல்லாம, உடல் வலிமை குறையுது தெரியுது, உடம்பு கிட்டினஸ் ஆகுது தெரியுது, உடம்பெல்லாம் நடுங்குதுன்னு தெரியுது, சுகர் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒருவேளை நீங்களாம் அப்பாவாயிட்டீங்கன்னா உங்கள் அப்பாவை நினச்சி பாருங்க. ஒரு சுகர் வந்த போதே தளருது, ஒரு ப்ரெஷர் வந்தால் தளருது, பசி வந்தால் தளருது. எங்கள் அப்பா எத்தனை முறை நல்லா படுத்து தூங்குறது நான் பார்த்துருக்கேன். எங்கள் அப்பா வீட்டில் படுக்கிறது நான் பார்த்தது இல்லைங்க. நைட்டு படுப்பார், காலையில் நான் எந்திரிக்கும் போது இருக்க மாட்டார். இன்னைக்கு ஒரு வேளை நீ உன் வாழ்க்கையில் இன்னைக்கு நீ அனுபவிக்கிறீன்னா, அன்னைக்கு உன் தகப்பனை நீ எந்த அளவுக்கு வேதனைப்படுத்தியிருப்ப. உணராமல் இருந்திருக்கீங்கன்னா இன்றைக்கி அது மன்னிப்பு கேளு. பிள்ளையாக இருக்கீங்கன்னா உன் அப்பாவை நினச்சி, ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு அப்பாவை தந்திருக்கீங்க. அவங்க அப்பாவெல்லாம் எப்படி இருக்காங்க, அவங்க அப்பாவெல்லாம் எப்படி ஜாலியாக பேசுகிறார், அவங்க அப்பாவெல்லாம் எவ்வளோ ஃப்ரீயாக பேசுகிறார். எங்கள் அப்பா எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு, வார்த்தைகள் இல்லை, அதனால் அவர் பேசலை. அவர் ஃப்ரீயாக பையன்கிட்ட நல்லா ஃப்ரெண்டாக பழகிறாரு, பையனை கெடுக்கிறாருன்னு அர்த்தம். பிள்ளைங்க தகப்பன் இடத்துல ஃப்ரெண்டாக இல்லை, தகப்பன் எப்பவுமே பிள்ளையை குறித்து ஒரு ட்ரீம், அந்த கனவு முடிகிற வரைக்கும் பிள்ளைய ஃப்ரெண்டா நண்பனா தோழியை பார்க்க முடியாது. அந்த நேரம் ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்குற வரைக்கும் பிள்ளைய ஒருத்தி வீட்டில் கட்டி கொண்டு வரைக்கும் அந்த அப்பாவுக்கு ஒரு வெறி இருக்கும். என் பையனை கொண்டு போய் இப்படி நிறுத்தணும். அப்பா சைக்கிளில் போவார், மகன் 2 வீலரில் போவான். அப்பா ஓட்ட வண்டி வச்சுருப்பார், பையன் நல்ல காஸ்ட்லியான வண்டி வச்சுருப்பான். அப்பா சாதாரணமான வீட்டில் இருப்பார், பையன் நல்ல ரிச்சான வீட்டில் இருப்பான். இதாங்க நல்ல அப்பா. என் அன்புக்குரியவர்களே, குடும்பத்தின் பாதுகாப்பிற்காக ஓயாத உழைக்கும் தகப்பன், உன்னதமானவர் தந்தை, சொல்லில் வெளிப்படுத்த முடியாத அவருடைய தியாகம் வார்த்தைகளால் அளவிடவே முடியாது. ஒரு தந்தை தன் குடும்பத்திற்காக செய்யும் முக்கியமான தியாகங்கள் என்னெல்லாம் தியாகம் பண்றாரு பாப்போமா? நிம்மதியான தூக்கம், அதான் ஏற்கனவே சொன்னதான். குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக விடியற்காலை முதல் நள்ளிரவு வரை உழைப்பதோடு குழந்தைகளுடைய எதிர்காலத்தை கட்டமைப்புக்காக தன் ஓய்வையும் தூக்கத்தையும் தியாகம் செய்கிறார். சொந்த ஆசைகள், தன் குழந்தைகள் கனவுகளை நிறைவேற்றுவதற்காக தனது சொந்த ஆசைகளையும் விருப்பங்களையும் அமைதியாக துறந்து விடுகிறார். Praise God, Jesus. கடின உழைப்பு, குடும்பத்தின் பொருளாதார சுமையை தன் தோளில் சுமந்து வெயில் மழை பாராமல் உழைத்து தன் பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியையும் வாழ்க்கையை பெற்றுத் தருகிறார். கண்டிப்பான அன்பு, அப்பாவுடைய அன்பு, அன்பு இருக்கும், ஆனால் கண்டிப்பு இருக்கும். வெளியே கண்டிப்பானவராக தெரிந்தாலும் உள்ளே பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காகவும் நல்வழிப்படுத்துவதற்காகவும் பல தியாகங்களை செய்கிறார். இந்த வார்த்தையை சொல்லி ஆகணும். ஃபோன் அதிகமாக பேசாதரா, அப்பாவுக்கு என் மேலே சந்தேகமாக இருக்கு. அப்பாவுக்கு சந்தேகம் இல்லை, பிள்ளைய பாதுகாக்கணுங்கிறதுக்கு பிள்ளை மேலே வச்ச அன்புனால தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாரு, உன்னை பாதுகாக்கிறாரு. உனக்கு இப்படி செய்யாத அப்படின்னு சொல்றாருன்னா அந்த அப்பாவுக்கு மேல அன்பு இருக்கிறதுனால தான். கண்டிப்பான அன்பு, டைமுக்கு வரணும் அப்படின்னு சொன்னது ஒரு சுதந்திரமே இந்த வீட்டில் இல்லை. என்னை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருங்க, இல்லை ஹாஸ்டலுக்காக போயிடுறேன். நிறைய பிள்ளைங்க சொல்றாங்க. அப்பா டைமுக்கு வரணும் சொன்னது வேற காரணம் ஒன்றும் இல்லை. நீ வேற எங்கேயாவது போய் நிற்கும் போது அப்பா ஒருத்தன் சொல்லிடக்கூடாது இப்படி ஒரு பையனை பெற்று வளர்த்திருக்காங்கன்னு. அதிகமா பேசாதன்னு கண்டிக்கிறாரா? அதுக்கு காரணம் வேற எதுவும் இல்லை.
நீங்கள் எல்லாருமே உன்னை பற்றி நல்லா பேசுனுங்கிறக்காக தான் அதிகமாக பேசாதன்னு கண்டிக்கிறார். அதை கண்டிப்புள்ள அன்பு. அன்பு இருக்கிறதுனால தான் கண்டிப்பே இருக்கு. அடுத்ததாக கடைசியாக சகிப்புத்தன்மை. குடும்பத்தில் உள்ள அனைவரின் முகத்திலும் மகிழ்ச்சியை காண தனக்கு வரும் கஷ்டங்களை வெளியில் காட்டாமல் சகித்துக் கொள்கிறார். சகிப்புத்தன்மை. ஹலோ, இவருக்கு எங்க போறதும் பிடிக்காதுங்க, வீட்லயே அடைஞ்சு கிடக்க வேண்டியதா இருக்குது. மனைவி சொல்வா, எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டேங்கிறார், வீடு 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 வீடுலே வச்சிருக்கிறார். பிள்ளைங்க சொல்லும், அப்பா எங்களை எங்கேயுமே டூருக்கே கூட்டிட்டு போக மாட்டேங்கிறார், மாமா வீட்டுக்கு, மச்சான் வீட்டுக்கு, தாத்தா வீட்டுக்கு, பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டேங்கிறார். பிள்ளைங்களுடைய கம்ப்ளைண்ட். மனைவியுடைய கம்ப்ளைண்ட், எங்கேயுமே வெளியே கூட்டிட்டு போக மாட்டேங்கிறார், எங்கேயுமே ஊர் சுத்த முடியல, வீடு வேலை வீடு வேலை. இவருக்கு நான் ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இருக்கேன். பிள்ளைங்களிடத்துல கெட்ட பேரு, மனைவியிடத்துல கெட்ட பேரு, மாமனார் முன்னாடி அவமானம். பணம் இருந்தா மாமா மாமியார் முன்னாடி கெத்தா இருக்கலாம், பணம் இல்லை கடன் கேட்டான் போச்சு. இந்த பக்கம் அப்பா அம்மாவுக்கு முன்னாடி, ஆமாண்டா உன் முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் நீ மாறிட்ட. இந்த பக்கம் கணவனுக்கு பேச்சு. இந்த பக்கம் மாமனார் மாமியார், ஆமா மாப்பிள்ளை வந்து இப்ப வர வர சரியில்லை. ஒரு மனுஷனுக்கு சுத்தி சுத்தி பாருங்க எப்படி வருதுன்னு. ஆம்பளைன்னா ஆம்பளையா இருக்கணும்னு அந்த சகிப்புத்தன்மை என்பது ரொம்ப ரொம்ப இருக்கணும். அந்த தகப்பனுக்கு இருக்கிற சகிப்புத்தன்மை. பிள்ளைங்க பேசுறத கேட்கணும், மனைவி பேசுறத கேட்கணும், பெற்றோர் பேசுறத கேட்கணும், ஸ்தோத்திரம், மாமா அத்தை பேசுறது கேட்கணும், வேலையில போனா கேட்கணும், ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கேட்கணும். எல்லாரும் கையில் போனால் செலவு பண்ணுவாங்க, நம்ம கையில் இருக்கிற பணத்தை செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இல்லை, கஞ்சத்தனம் இல்லை. அந்த பணம் இருந்தால் நாளைக்கு என் பிள்ளையினுடைய காரியம் இல்லை, நாளைக்கு வீட்டினுடைய காரியம் இல்லை, பொருளினுடைய காரியம், அந்த பணத்தை தான் வச்சிருப்பான். அப்போ இப்போ பிள்ளைக்கு என்ன, அப்போ செலவே பண்ண மாட்டார், கெஞ்சேன். மனைவி சொல்ற, எனக்கு இதுவரைக்கும் ஒரு புடவையும் கூட எடுத்து தரல. பிள்ளை சொல்லுது, அப்பா எனக்கு ஒரே ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரு. இத்தனை கம்ப்ளைண்ட் வாங்கி அந்த சகித்து விட்டு சிரிச்சிட்டு போக முடியல, தனிமையாக உட்காந்து அழுகிறாரு. இதான் அப்பா. பையனை கண்டிக்கும் போது, ஏங்க சும்மா இருங்க, எதுக்கு திட்டுறீங்க பையனை, அங்க உரிமை இல்லை, அவமானம். பையனை பேசினா உரிமை இல்லை, சுதந்திரம் இல்லை. ஏண்டி பிள்ளை முன்னாடி எனக்கு பேசுறதுக்கு அதிகாரம் இல்லையா? பிள்ளைங்க தோளுக்கு மேலே வளர்ந்துட்டாங்க, திட்டாதீங்க. அதே பிள்ளை அவமானப்படுத்தும் போது இப்போ வந்து நீங்கள் அன்னைக்கே சொன்னீங்க, நான் தான் கேட்காம போயிட்டேன், இதே மனைவி தான் வந்து சொல்லுவான். இத்தனை இடத்துக்கு வருகிற சகிப்புத்தன்மை. என் அன்புக்குரியவர்களே, சகிப்புத்தன்மைக்கு நிறைய இருக்குது. ஒரு தந்தையினுடைய தியாகத்துக்கு ஒரு குழந்தையினுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்பதற்காக சொந்த ஆசைகளை, தேவைகளை, நிம்மதியான தூக்கத்தை விட்டவர், குடும்பத்தின் பாதுகாப்புக்காக உழைத்து அவர் உன்னதமான ஒரு நல்ல ஒரு தகப்பன். குடும்பத்திற்கு வாழ்நாள் முழுவதும் தன்னை அர்ப்பணிக்கும் தியாகத்தின் உருவம். எங்கேயும் பாருங்க, குடும்பத் தலைவர் தான் கேட்பாங்க. ஒரு இடம் வாங்கணுன்னாலும் கூட அந்த கணவன் இருக்கிறாரா இல்லையான்னு பார்ப்பாங்க. ஒரு பொருள் வாங்கினா கூட அப்பா கையில் வந்து அந்த ஆசீர்வாதத்தை, அதாவது என்ன சொல்றது, ஒரு தகப்பனுடைய இருதயம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியுங்களா, என்னை பிள்ளை மதிக்கணும்னு. நம்ம எந்த அளவுக்கு மதிக்கிறோங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். உங்ககிட்ட விட்டுறேன். சமுதாயத்தில் ஒரு குழந்தை சிறந்தவனாக அல்லது சிறந்தவளாக வளர்வதற்கு தாய், தந்தை இருவரின் பங்களிப்பும் மிக முக்கியமானது. தாய் 10 மாதத்தில் வலியை வயிற்றில் சுமந்து வலியை அனுபவித்து பெற்றெடுத்தாள். ஆனால் என்றால் தந்தை தனது ஆயுள் உள்ள மட்டும் பிள்ளைகளை தனது மனதில் சுமக்கிறார். அம்மா கர்ப்பத்தில் சுமக்கிறாள், தகப்பன் இருதயத்தில் சுமக்கிறார் வாழ்நாள் எல்லாம். பிள்ளையை பெற்ற தகப்பன் தாய் 10 மாதம் சுமந்தாள், ஆனால் பிள்ளையை வளர்த்தின தகப்பன் வாழ்நாள் எல்லாம்.
தனக்கென்ன எந்த ஒரு பெரிய லட்சியம் தந்தைக்கு இருப்பதில்லை. தனது பிள்ளைகளின் நலன் மட்டுமே அவருக்கு அவரின் மூச்சு உள்ளவரை இருக்கும். ஒரே லட்சியம், அந்த ஒரே லட்சியத்தை ஆமீன் மனதில் கொண்டுதான் அனுதினமும் இயந்திரத்தை போல ஓடிக்கொண்டே இருக்கிறார். நீங்க நிறைய பிள்ளைங்க சொல்லுவாங்க, எங்க அப்பா என் வீட்டில் டைமே ஸ்பெண்ட் பண்றது இல்லைன்னு. எதுக்கு தெரியுமா? இயந்திரத்தை போல ஒரு இன்ஜின் மாதிரி. அந்த இன்ஜின் ஆஃப் ஆனா எப்படி ஆமீன் ஆமீன் ஸ்தோத்திரம் ஒரு கரண்ட் கட்டான எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த மனுஷனுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கொடுத்துட்டாரு, பாடுகளை சுமந்து செல்வதற்கு இயந்திரத்தை போல. பாசமும் தியாகமும் அங்கீகரிக்கப்படும் அளவிற்கு இங்கு தந்தையாரின் வெளிக்க காட்டப்படாத அன்பு தியாகங்களும் அங்கீகரிக்கப்படவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அப்பா கேட்கறது ஒன்னே ஒண்ணு, பிள்ளைங்க இடத்துல கேட்கறது அன்பு. அன்பான வார்த்தை, பரிவான வார்த்தை, கனிவான வார்த்தை, தாழ்மையான வார்த்தை. இவ்வளோ தியாகம் பண்ற அப்பாவுக்கு நம்ம கொடுக்கிற முத்தங்கள் அல்ல முக்கியம், நம்ம நடந்துக்கிற விதங்கள் தான் முக்கியம். இயந்திரத்தை போல நம்மையே இரவு பகலா நினைக்கிற அப்பாவுக்கு இன்றைக்கு நாம் காட்டுகிற பரிசு பணமோ பொருளோ இல்ல. முடியலங்கும் போது அப்பா வீட்டில் படுத்துட்ட வீடே இருட்டாயிரும். அவர் மூச்சு நிற்கிற வரைக்கும் இன்னைக்கு உழைப்பாளியாக கரம் எடுத்து அவர் எப்படியாகிலும் வீட்டை கட்டி எழுப்பணும்னு சொல்லி வாடகையில் இருக்கிற பிள்ளையை ஆமீன் என்ன செய்யறாங்க, நல்ல சொந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்ற அந்த கண்ணியமான தகப்பனை நாம் நினைவு கூர்வோம். யாருக்கு முன்னாடி குறைச்சு பேசிடக்கூடாது. பையன் தப்பே பண்ணியிருந்தாலும் அப்பாவுடைய மனசு என் பிள்ளை மாறுவான், ஒரு நம்பிக்கை கொடுக்கிற பிள்ளைகளா நீங்க இருக்கணும். தாய் அழுவதை பலமுறை பிள்ளைகள் பார்த்திருப்பார்கள், ஆனால் தந்தை உடைந்து அழுததை பார்த்திருக்க மாட்டார்கள். காலத்திற்கும் குடும்பத்தை தனது தொழில் பாரமாய் கருதாமல் சுகமாய் நினைத்து சுமப்பவர் தான் தந்தை. சிறுவயதில் தந்தையின் அளவிட முடியாத அன்பை பிள்ளைகளால் பொதுவாக உணர முடிவதில்லை. அதற்கு காரணம் அவர் எப்போதும் மிகுந்த கண்டிப்புடன் இருப்பதினால்தான். தான் படும் சிரமங்களை தனது பிள்ளைகள் படக்கூடாது என்பதற்காக, வாழ்வில் தனக்கு வருகிற சிரமங்களை பிள்ளைகள் படக்கூடாது என்பதற்காக சுகமாய் வாழ வேண்டும் என்கிற பிள்ளைகள் நலனே ஒரு தந்தையை முரடனாக கோபக்காரனாக பிள்ளைக்கு பிரதிபலிக்கின்றது. இன்னைக்கு எல்லாருக்கும் அப்பாவை பிடிக்காத காரணம் என்னன்னா, கோபக்கார அப்பா, கண்டிப்பான அப்பான்னு சொல்ல காரணம் என்னன்னா, நான் பட்ட அவமானம், நான் பட்ட கஷ்டம், என் பிள்ளை படிக்காம போச்சுன்னா அப்படிங்கிறதுக்காக தான் என் பிள்ளை நல்லா படிக்கணுங்கிறதுக்கான அந்த இறுதி அப்பாவுக்கு இருக்கிறதுனால தான் கோபக்காரரா தெரிகிறார், கண்டிப்பானவரா தெரிகிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, பிள்ளைகள் கெட்டு போய் விடக்கூடாது என்பதற்காக, சொந்த காலில் நீ நிற்க வேண்டும் என்பதற்காக தந்தையாரின் ஏக்கத்தை, இதற்கெல்லாம் காரணம் தாயின் பாசம் தினமும் பிள்ளைகளால் உணர முடியும். ஆனால் தந்தையின் பாசம் மறைவானது. தாயின் பாசம் அவங்க செஞ்சு கொடுக்கிற ஆகாரம், அவங்க மேல வச்சிருக்கிற பாசம், இதெல்லாமே அனுதினமும் உணர முடியும். ஆனா அப்பாவுடைய பாசம் என்னைக்காவது கிடைக்கும் போது அதிர்ச்சி அடைஞ்சிடுறீங்க. ஆனா அவருடைய இருதயத்தில் அந்த அன்பு இருக்கு. பிள்ளைகளுடைய ஒவ்வொரு வளர்ச்சி நிலைகளிலும் தான் உணர முடியும். என் அப்பாவிற்கு என் மீது பாசம் இருந்ததில்லை என புலம்பும் பிள்ளைகள் பின்னாளில் தங்கள் தந்தையை இழந்த பின்னரோ அல்லது தான் அந்த பதவிக்கு வந்த பின்னரோ தான் தனது தந்தையின் அன்பை, அளவிட முடியாத தியாகத்தையும் அன்பையை புரிந்து கொள்வார்கள். இதான் உங்களுக்கு புரியுதா? எங்க அப்பாவுக்கு என் மேல பாசமே இல்லை அப்படின்னு சொல்ற இதே பிள்ளை தான் ஒன்னா ஒரு நாள் புரியும், இல்லைன்னா அவரை இழந்த பிறகு புரியும். ஆனா தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீ பார்க்க போறோம். என் அப்பாவும் என் ஆண்டவரும், ரெண்டை கனெக்ட் பண்ணி உங்களோட பேச போறேன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நான் முதலில் அறிந்தது அன்பு. என் அப்பா அன்பு. என் எதிர்காலத்திற்காக அவர் பல தியாகங்களை செய்தார். நான் சிரிக்க அவர் உழைத்தார், நான் உயர அவர் தன்னை தாழ்த்தி கொண்டார். எப்படி? நான் சிரிக்க அவர் உழைத்தார்,
நான் உயர அவர் தன்னை என்ன செஞ்சிட்டாரு? தாழ்த்தி கொண்டார். ஆனால் என் அப்பாவின் அன்பை விட உயர்ந்த அன்பு இந்த உலகத்தில் உள்ளது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். என் பாவங்களுக்காக சிலுவையிலே தம்மையே பலியாக கொடுத்து நித்திய ஜீவனை எனக்கு கொடுத்த அந்த தெய்வீக அன்பு. யோவான் 15:13. யோவான் 15:13. யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஹல்லேலூயா. தம்முடைய நண்பர்களுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று இயேசு திருவுளம் பற்றுகிறார். தன் ஜீவனை கொடுக்கிற அன்பு அது இயேசுவின் அன்பு. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, என் அப்பா என் வாழ்க்கைக்காக உழைத்தார். இயேசு என் ரட்சிப்புக்காக தமது ஜீவனையே கொடுத்தார். உலகத்தினுடைய அப்பா, என்னுடைய வாழ்க்கையை முன்னேறுவதற்கு அவர் உழைத்தார். என் பூமிக்குரிய அப்பா. ஆனா பரலோகத்தின் அப்பா ஒருத்தர் இருக்கார் பாருங்க. அவன் எனக்கு ரட்சிப்பு அவர் கொடுப்பதற்காக அவர் பூமியில ஜீவனை கொடுத்தார். ஆகினால்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். இவ்வளவுதான் சத்தமா? பிள்ளைகளை பெற்ற தகப்பன் தாய்மார்களே, இன்றைக்கு ஒன்று சொல்லுகிறேன். நீ அப்பாவை நினைச்சு எந்த அளவுக்கு ஃபீல் பண்றியோ, இன்றைக்கு அந்த அப்பாவை காட்டிலும் ஒரு அப்பா இருக்கிறார். அவர்தான் இயேசு அப்பா. அந்த இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்த அன்பு. இரண்டாவது, நான் பாவிகளாய் இருக்கையிலே இயேசு நமக்காக தமது அன்பை நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஹலோ, அப்பாக்களெல்லாம் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்பா இல்லையா நீ? பள்ளிக்கூடம் போறது உன் பிள்ளைக்காக தான் ஃபீஸை கட்ட போற. வேலை செஞ்சு சம்பாரிச்சு கொடுக்கிறது உன் பிள்ளைக்காக தான் படிக்க வைக்கிற. உன் பிள்ளைக்காக தான் ஃபீஸை கட்டுறதுக்காக தான் உழைக்கிற. ட்ரெஸ் வாங்கி தந்தா உன் பிள்ளைக்கு தான் ட்ரெஸ் வாங்கி தருவேன். ஊர்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி தர மாட்டப்பா. ஸ்கூல்ல 10th நல்ல ரிசல்ட் வரணும், +2 நல்ல ரிசல்ட் வரணும் சொல்லி பிள்ளைக்காக எக்ஸ்ட்ரா கோச்சிங், எக்ஸ்ட்ரா டியூஷன் வச்சு பிள்ளைய கேர் எடுத்து அதில் 32 குழந்தை இருந்தா 31வது குழந்தையா அவன் 31 குழந்தைகளை விட்டு அந்த 32வது தான் பிள்ளைக்காகவே கைடு என்ன, கோச்சிங் என்ன. இதுதான் சொந்த அப்பா. தன் பிள்ளைக்காக மட்டும்தான் வாழ்வான், தன் குடும்பத்துக்காக தான் வாழ்வோம். ஊர்ல எத்தனையோ அப்பாக்கள் இருக்கலாம், என் பிள்ளை நல்லா இருக்கணும். பைபிள் சொல்லுகிறது, நான் பாவியாய் இருக்கும் பொழுதே உலகத்தில் இச்சையோடு வாழ்ந்தேன், உலகத்தில் பாவ குழியில் வாழ்ந்தேன், உலகத்தில் சிற்றின்பத்தில் வாழ்ந்தேன். என்னை யாருன்னே தெரியாத போது எனக்காக சிலுவையிலே போய் என் பிள்ளையா மாற்றணுங்கிறதுக்காக சிந்தின ரத்தம். ஒருவேளை நீ 25 வயசுல இயேசுவை ஏத்திருப்ப, 25 வருஷம் வரைக்கும் உனக்கு தெரியல. நீ ஒருவேளை 40 வயசுல இயேசுவை ஏத்திருப்ப, 40 வயசு வரைக்கும் தெரியல. ஆனா 40 வயசுக்கு முன்னாடியே அந்த இயேசு என்ன நினைச்சு அவர் ரத்தம் சிந்தினாரு. என் பிள்ளை ஒரு நாளைக்கு என்ன தெரிஞ்சுக்குவான், நான் தான் இவனுக்கு ரட்சிப்புக்காக ரத்தம் சிந்தினேன்னு. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் பாவிகளா இருக்கையிலே. நீ படத்துக்கு போயிருப்பா, அப்பவே இயேசு சிந்திட்டார் ரத்தம். இன்னைக்கு நீ படத்துக்கு போல, ஆனா நீ படத்துக்கு போகும்போதே இயேசு ரத்தம் சிந்திட்டார். நீங்க இச்சையான வார்த்தை, கெட்ட வார்த்தை பேசும்போதே இயேசு ரத்தம் சிந்திட்டாரு. அந்த ரத்தம் ஒரு நாளைக்கு அறிந்து கொள்ளும் வரைக்கும் உங்களை கூப்பிட்டே இருக்குது.
அந்த ரத்தம் உன்னை பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்காக கூப்பிட்டே இருந்தது. அந்த ரத்தம் இன்னைக்கு சபையிலிருந்து பேசிட்டு இருக்குது. அந்த ரத்தம் இன்னைக்கு பலிபீடத்திலிருந்து உன்னோட பேசிட்டு இருக்குது. அந்த ரத்தம் ஞாயிற்றுக்கிழமை உனக்காக சிந்தப்பட்டது சொல்லிட்டு இருக்குது. அந்த ரத்தம் உன்னுடைய பாவங்களை மன்னித்ததை சொல்லி கொடுத்துட்டு இருக்குது. அந்த ரத்தம் பரமராஜ்யத்தை கொண்டு செல்வன் சொல்லிட்டு இருக்குது. அந்த ரத்தம் பரலோக ராஜ்யத்தில் வருகிற கிரீடத்தை சொல்லிட்டு இருக்குது. அந்த ரத்தம் இயேசுவின் ரத்தம். நீ வாயை திறக்க மாட்ட, ஆனா நீ வாய் திறக்காம இருக்கும்போதே ரத்தம் சிந்தப்பட்டுருச்சு. ஒரு நாளைக்கு வாய் திறப்ப, ஐயோ ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும்னு நீங்க சொல்லுவீங்க. ஐயா எத்தனை முறை என் வீட்டில் சொல்லிட்டேன், என் வீட்டார் ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறாங்க. உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற சுப்பிரமணிக்கு இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற அக்பருக்கு இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற பழனிசாமிக்கு இயேசு ரத்தம் சிந்தி இருக்காரு. உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற மாரியாத்தாக்கு உங்களுக்கு இயேசு ரத்தம் சிந்தி இருக்காரு. அவங்கள பார்க்கும்போது நீங்க அந்நியரை பார்க்க வேண்டாம். அவங்களுக்கு தெரியல, அவங்க பாவிகளா இருக்கும்போது இயேசு ரத்தம் சிந்தினாரு. நான் பாவியா இருக்கும்போது இயேசு எனக்காக மரித்தாரு. நான் என் பிள்ளைக்காக தான் நான் வாழ்றேன். ஆனா இயேசு இந்த பூமியில் இருக்கிற அத்தனை மானவ ஜாதிகளுக்காகவும் மானிட குலத்திற்காகவும் அவர் ரத்தம் சிந்தின ஒரே ஒரு காரணம், அவர் தம் பிள்ளையா ஏற்றுக்கொண்டதுனால. என்னைக்கு அவர் அப்பான்னு தெரியுது தெரியுமா? என்னைக்கு இந்த கண்களில் இருந்து பாவங்கள் நீங்கிறதோ, என்னைக்கு இந்த இச்சையான வார்த்தை நீங்குதோ, அன்னைக்கு தான் இவர் தான் எனக்காய் சிந்தின ரத்தம். ஹலோ, ஒரு தாய்க்கு 10 குழந்தை, 10 தாய்மார்கள் குழந்தை பெற்றெடுத்து இருக்கிறாங்க. அந்த தாய்க்கு தாம் பிள்ளை அடையாளம் தெரியும். அதே குழந்தைக்கு தாய் யார் என்பது அடையாளம் தெரியாது. அந்த தாய் சொன்னாதான் தெரியும், நான் தான் உனக்கு அம்மான்னு, இவர் தான் உனக்கு அப்பான்னு. பெற்றெடுக்க மட்டும்தான் தாயினால முடியும். வளரும்போது சிலரெல்லாம் பாருங்க, பெற்றிருப்பாங்க, ஆனால் அந்த குழந்தை பிறந்தோடனே பெரியம்மா கொண்டே கொடுத்துருவாங்க குழந்தை இல்லைன்னு சொல்லி. பெத்த தாய் மேலே பாசம் வராது, வளர்த்தின தாய் மேலே தான் பாசம் வரும். கேட்டிருக்கீங்க அப்படியெல்லாம்? 4 பிள்ளை இருக்கும், அக்கா தங்கச்சி இருப்பாங்க, இல்லை அண்ணன் தம்பி இருப்பாங்க. குழந்தை இல்லைன்னு சொல்லி வாங்கிட்டு போயிருப்பாங்க. பெத்த அந்த ஒரு வாரத்திலே இல்லை 10 நாள்லேயே கொண்டு போயிருப்பாங்க. இல்லை பால் மருந்து கூட கொண்டு போயிருப்பாங்க. வளர்த்துனவங்கள யார் வளர்த்த அந்த பிள்ளை அந்த அப்பா அந்த அம்மா மேலே தான் இந்த குழந்தைக்கு பாசம் வரும். மேலாம பெற்றதுனால அந்த பிள்ளைக்கு அந்த அம்மா மேலே பாசம் வராது. இதுதான் உலகம். இவர் தான் அப்பான்னு இந்த எந்த அம்மா சொல்லி கொடுக்குதோ அன்னைக்கு தான் தெரியுது தான் பிள்ளைக்கு, ஆமை எனக்கு எங்க அப்பா அம்மா இவங்க தான், எங்க அப்பா இவங்க தான் அந்த அம்மா தான் சொல்லி கொடுக்குது. அதே குழந்தை எங்கேயோ வளர்ந்துச்சுன்னா அதுக்கு தெரியாது என் அப்பா ஒருத்தர் உயிரோடு இருக்கிறாருன்னு. ஆனா இயேசு ரத்தம் அப்படி அல்ல. ஹலோ ஹலோ ஆமென் சொல்ல மாட்டேங்கிற, இப்படித்தானே இருக்கிற. உன் அப்பா உனக்கு அடையாளம் தெரியும், உன் அம்மா உனக்கு அடையாளம் தெரியும், சொல்லி தரணும். ஆனா சொல்லாமையே தெரிய வைக்கிற ஒரே ஒரு ரத்தம் இயேசு. எனக்கு யாருமே சொல்லித்தரல என் பாவத்தை மன்னிக்கிறது இயேசுங்கிறது. இயேசு நாமத்தை சொல்லும் போது என் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. இயேசு ரத்தம் நம்பும் போது என் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. இயேசுவை நான் நம்பும் போது அவருடைய பிள்ளையா மாறிட்டேன். 2 பேருக்குள்ள வித்தியாசம் இதுதான். ஹலோ ஹலோ ஹலோ, உலகத்தின் அப்பா யார் நீ சொல்லி தரணும். அநாத ஆசிரமத்தில் கொண்டு விட்டுறாங்க பெண் பிள்ளைங்களை பிறந்த உடனே. இங்க கம்மி, வட இந்தியாவில் அதிகம். பெண் குழந்தைங்கன்னா உடனே அபார்ஷன் பண்ணிடுறாங்க. அதே தாய் தானே அபார்ட் பண்ணுது, அதே தானே கருச்சிதவி பண்ணுது. இயேசு ஒரு கருங்கூட சிதையாம பாதுகாக்கிற இயேசு. தகப்பனுடைய வியர்வை, தந்தையினுடைய வியர்வை, பிள்ளையினுடைய, ஆனா இயேசுனுடைய வியர்வை, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எங்க அப்பாவை நினைச்சு நான் அழுதுட்டு இருந்தேன். ஐயோ எங்க அப்பாவை நான் செய்ய முடியலையேன்னு. அவருக்கு நீ போய் போட்டோக்கு மாலை போட வேண்டாம், அப்பாவுடைய போட்டோக்கு போய் நீ சாப்பாடு போட வேண்டாம், அப்பாவுடைய கல்லறையில் போய் தோண்டி எடுத்து பார்க்க வேண்டாம். அவருக்கு செய்யணும்னு நினைச்சு இன்னைக்கு இயேசுக்கு செய்ய ஒரு ஆமென் செய்யுங்க. இன்னைக்கு அப்பாவை நினைச்சு இன்னைக்கு இறந்த நாளில் கொண்டு அநாத ஆசிரமத்துக்கு சாப்பாடு போடுவாங்க, முதியோர் இல்லத்தில் போய் சாப்பாடு போடுவாங்க. ஹலோ, நான் இன்னைக்கு சொல்றேன், இருக்கும்போது அந்த இயேசுவோட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு கொடுத்த நல்ல தகப்பனுக்காக ஸ்தோத்திரம். என்னை காப்பாற்றுவதற்கு தந்த தகப்பன், என்னை ரட்சிப்பதற்காக வந்த இயேசு. எவ்வளவு நல்ல தேவன்.
நல்லா கவனிங்க. என் அப்பா என்னை ஆலயத்துக்கு கூட்டிட்டு போனாரு, ஆனா ஏசப்பா என்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறாரு. என் அப்பா ஏசுன்னு யாருன்னு சொல்லி தராரு. என் ஏசு அப்பா பரம ராஜ்ய என்ன எப்படிப்பட்டதுன்னு அனுபவிக்க வைக்கிறார். ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஷியல். எவ்வளோ நல்ல பியூட்டிஃபுல் வேர்ட். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இன்று என் அப்பாவிற்கு நான் எவ்வளவு நன்றி சொல்லணும். அதை விட மேலாக என்னை அளவில்லாமல் நேசித்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் துதிக்கணும். அப்போ தந்தையின் அன்பு விலை மதிப்பற்றது, கிறிஸ்துவின் அன்பு அளவற்றது. நோட் பண்ணிக்கிங்க. தந்தையினுடைய அன்பு விலை மதிப்பற்றது, ஆனால் கிறிஸ்துவின் அன்பு அளவற்றது. நம்புறீங்களா? உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன்னா என்ன? பேச மாட்டேங்கிறீங்க. என்ன சொன்ன? தந்தையினுடைய அன்பு விலை மதிப்பற்றது, கிறிஸ்துவின் அன்பு அளவற்றது. மீண்டும் மீண்டும் நீ தப்பு செஞ்ச, மீண்டும் மீண்டும் மன்னிக்கிறார். மீண்டும் மீண்டும் ஆராதனை விடுற, மீண்டும் மன்னிச்சு உன்னை திரும்பி ஆண்டவர் சேர்த்துக்கிறார். நீ ஜெபிக்காம இருக்கிற, மீண்டும் மன்னிச்சு உன்னை ஜெபிக்க வைக்கிறார். நீ வேதம் வாசிக்காம இருக்கிற, மீண்டும் ஆண்டவர் உன்னை மன்னிச்சு வேதம் வாசிக்க வைக்கிறார். தேவனுக்கு முன்பாக நீ ஆராதிக்காம தூங்கிடுற. ஆமென். கான்ஃபரன்ஸ் பிரேயர் வந்தா வரமாட்டேன், ஆனால் உன்னை மன்னிச்சு வச்சிருக்கிறார். யாருக்கு நேரம் இல்லை? நீ கான்ஃபரன்ஸ் பிரேயருக்கு வர சொன்னா நேரம் இல்லை, ஆலயத்துக்கு வர நேரம் இல்லை, ஆனால் ஹாஸ்பிட்டலில் போய் உட்காருக்கு மட்டும் நேரம் இருக்கும், வேலைக்கு போறதுக்கு மட்டும் நேரம் இருக்கும். இதுதாங்க தகப்பனுடைய அன்பு விலை மதிப்பற்றது. ஆனா அப்பா ஏசப்பாவுடைய அன்பு அளவில்லாதது. லிமிட்டேஷனே இல்லை, அன்லிமிட்டெட் லவ். நீங்க செய்யற அத்தனையும் செஞ்சத ஏசப்பா என்ன மன்னிச்சிருந்தா உடனே மன்னிக்கிறார். உங்க அப்பா மன்னிக்க மாட்டார். உங்க அப்பா சொல்லி காட்டுவாரு. உங்க அப்பா நீ செஞ்சதை சொல்லி காட்டுவாரு. நீ செய்யற தவற சொல்லி காட்டுவாரு. நீ விட்டதை சொல்லி காமிப்பாரு. நீ செய்யாத சொல்லி காமிப்பாரு. நீ எதெல்லாம் கொடுக்கலையோ கொடுக்காத சொல்லி காட்டுவாரு. அப்பா கேட்பது பணம், ஏசப்பா கேட்பது மனம். உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்னா, ஆண்டவரே இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் பரலோகம் போகுமான்னு தெரியலையே, டவுட்டாக இருக்குது உட்கார்றது பார்த்தா. சொல்லு, நான் சொன்ன திருப்பி சொல்லு. விட்டுட்டியா? சத்தமா சொல்லு, காது கேட்குற மாதிரி. அப்பா கேட்டது, ஏசப்பா கேட்கறது மனம். உங்களோட மனம் தான் கேட்கிறாரு, உங்க கூட நான் வந்து இருக்கணும்னு. அப்பா உங்கள்கிட்ட பணம் தான் கேட்பாரு. செலவுக்கு ஏதாவது கொடுத்துட்டு போடா, வீட்டுக்கு செலவுக்கு இல்லைடா. ஆனால் இயேசு மனசை கேட்டே இருக்கார். ஒரு முறை என்னை நினைப்பியா? ஒரு முறை என் பேரை சொல்லுவியா? ஒரு முறை எனக்காக ஜெபிப்பியா? ஒரு மணி நேரம் கூட பேசுவியா? தூங்குடா, நீ தூங்கு நல்லா அப்படின்னு பேதுரை விட்டுருக்கலாம். தட்டி எழுப்புறாரு. ஒரு மணி நேரம் கூட பேசாமல் தூங்கிட்டு இருக்கிறிய, நான் இப்போ போயிடுவேன், அப்புறம் நீ நல்லா தூங்கலான்றாரு. என் கூட நீ ஒரு மணி நேரம் பேச மாட்டியா? ஒரு நாள் ஃபுல்லாக நீ வேலை செய்கிற, ஆனால் ஒரு மணி நேரம் நீ ஜெபிக்க மாட்டேங்கிற. ஆனால் ஆசீர்வாதம் மட்டும் நிறைய கேட்குற. எப்படி கொடுப்பாரு? அப்பா கேட்குறாரு, என் கூட நீ பேசுறதுக்கு டைம் இல்லையா? நான் வீட்டு வாசப்படி கதவை தட்டிகிட்டே இருக்கேனே, என்னை ஒரு முறை வீட்டுக்குள்ளே வர சொல்ல, ஒரு முறை நீ வான்னு கூப்பிட. வீட்டு வாசப்படி நின்று வாங்கன்னு கூப்பிடலன்னா அந்த மனுஷன் உள்ளே போக மாட்டேங்கிறாரு. கல்யாண வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லின்னு அந்த பந்தியில் போய் சாப்பிட மாட்டேங்கிறாரு. ஆனால் ஏசப்பா மட்டும்தாங்க நீ சொல்லலினாலுமே உள்ள வராரு. நீ மதிக்கலினா கூட உட்கார்ந்துருக்கிறாரு. எத்தனை நாள் ராத்திரி உன்னை உட்கார வச்சு தூங்க வச்சுட்டார் தெரியுமா? எத்தனை இரவு நீ தூங்கிட்டு அவர் முழிச்சு உனக்காக காத்திருந்தார் தெரியுமா? உன் வியாதி நீங்கிறதுக்கு எத்தனை முறை உனக்காக காத்திருந்தார் தெரியுமா? உன் பலவீனத்தை நீக்கிறதுக்கு எத்தனை அவரை தியாகம் பண்ணியிருக்கார் தெரியுமா? ஆண்டோடைய சமூகத்தில் சொல்லு, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் கேட்குற ஒன்றே ஒன்று தான்,
உங்கள் மனதை புரிந்து கொள்ளக்கூடிய இருதயத்தை தாங்க. யோவானை போல எத்தனை பேர் இருக்கீங்க? 12 சீஷர் இருந்தாங்க. ஆனால் யோவான் இயேசுனுடைய மார்பிலேயே படுத்திருந்தான். நீங்கள் பிரதர் எத்தனை முறை அவரை இயேசுவை ரிலாக்ஸ் பண்ண விட்டுருக்கீங்க? யோசிங்க. உங்கள் சந்தோஷத்துக்கு அவரை துக்கப்படுத்திட்டீங்க வாயினால. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை அவரை காயப்படுத்துது. நீங்கள் நடந்துக்கிற ஒவ்வொரு விதம் அவரை துக்கப்படுத்துது. சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்திற்கு ஒரே ஒரு மதிப்பு. விலை மதிப்பு மனுஷன் கொடுக்குறான். விலை மதிப்பற்ற அன்பு மனுஷன். அளவற்ற அன்பு கொடுக்கிற இயேசு. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உலகத்தில் தேவனுடைய அன்பை முதலில் உணர்த்தும் மனிதர்களில் முக்கியமானவர் தந்தை. ஒரு நல்ல தந்தை தனது பிள்ளையை நேசித்து பாதுகாத்து வழிநடத்தி அவர்களின் எதிர்காலத்திற்காக தியாகம் செய்கிறார். அதுபோலவே பரலோக பிதாவாகிய தேவனும் தமது பிள்ளையாகிய நம் மீது அளவற்ற அன்பு அவர் வைத்திருக்கிறார். ஆகையினால்தான் சங்கீதம் 103 சங்கீதம் 13 வசனத்தில் பாருங்க. சங்கீதம் 103:13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்களேன். ஆமென். தந்தையின் அன்பு பல நேரங்களில் வார்த்தைகளால் அல்ல செயல்களால் வெளிப்படுத்துகிறது. அவர் உழைப்பதும் தியாகம் செய்வதும் கண்டித்து வழிநடத்தும் பிள்ளைகளுக்கு நன்மைக்காகவே. அதே போலதான் தகப்பன் தன் பிள்ளைகள் மேல இரக்கமா இருக்கிறார். தமக்கு யார் பயந்து இருக்காங்களோ அவங்களுக்கு இரக்கமா இருக்காரு. சிஸ்டர், தகப்பன் உங்க மேல இரக்கமா இருக்காரா? தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே உங்க அன்புக்கு முன்பாக ஒன்றுமே இல்லப்பா. நீங்க எத்தனை முறை இறங்குகிறீர்கள், ஆனா நம்மை விட்டு தூரமா போயிடுறேனே. சார், இன்னைக்கு சொல்றேன், நீங்க கொடுப்பது ஆண்டவருக்காக, நீங்க கொடுக்கிற தசமபாகம் ஆண்டவருக்காக. எத்தனை முறை நீங்க கர்த்தருடைய காணிக்கை நீங்க கொடுத்தீங்க? எத்தனை முறை தசமபாகம் கொடுத்தீங்க? அவர் தகப்பன் பிள்ளைக்கு இறங்குறது போல அவர் என் மேல இறங்கிட்டே இருக்காராம். அவர் கொடுக்கிற தேவன், கெடுக்கிற தேவன் அல்ல. மனிதன் கெடுக்க பார்ப்பான், ஆண்டவர் கொடுக்க பார்ப்பார். மனுஷன் வாழ்க்கையை கெடுக்க பார்ப்பான். மனுஷன் யாரெல்லாம் வாழ்க்கையில் வராங்களோ அவெல்லாம் குடும்பத்தை கெடுத்துருவான். ஆனால் கர்த்தர் மேல இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் கெடுக்க இல்லை, அவர் என்ன செய்வாரா? கொடுக்க நல்ல தேவனாயிருக்கிறார். தந்தையின் அன்பு பல நேரங்களில் வார்த்தைகளால் அல்ல செயல்களால் வெளிப்படுத்துகிறது. அதே போலதான் இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் பெற்றோரால் நேசிக்கப்படும் பொழுது பிள்ளைகளால் பெற்றோர் வேதனைப்படுவதற்கு காரணம் என்ன? நீங்கள் நம்மளும் அதே மாதிரி தான் இருக்கிறோம். அந்த தகப்பனை ரொம்ப வேதனைப்படுத்திட்டு இருக்கிறோம். இப்படிதான் நீங்கள் ஜெபிக்காம மீண்டும் மீண்டும் பாவம் செய்யறது ஆண்டவர் வலியை உண்டாக்குகிறீங்க. நீங்க ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது, ஆண்டவரை தேடுவது உங்களுடைய வாழ்க்கைக்கு வலிமையை உண்டாக்குகிறது. ஆனால் அதை எதையுமே செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்க பலனை நீங்க இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். அருமையான தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு நிறைய பிள்ளைகளை பெற்றோர் இன்னைக்கு நிறைய இடத்துல பாருங்க முரட்டு பிள்ளைகளாய் மாறுறாங்க. என்ன காரணம்னா, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல இறங்கணும். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைகள் மேலே அப்பா அம்மார்களுக்கு இரக்கம் இல்லாமல் போயிடுது. ஆகையினால தான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை என்ன செய்யாதீங்க, கோபமூட்டாமலும் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. இன்னைக்கு நிறைய பெற்றோர் தகப்பனாக இருக்கிற நாம் போதக சிக்ஷையை விட்டுறோம். மற்றவங்களுக்கு நம்ம பிரசங்கம் பண்ணுவோம், மற்றவங்களுக்கு நம்ம கண்டிப்போம். ஆனால் பிள்ளையை நம்ம என்ன செஞ்சிருவோம், கோபப்படுத்துவோம். கர்த்தருக்கேற்ற சிக்ஷையில வளர்த்துவதில்லை. இன்னைக்கு பிள்ளை இன்னைக்கு தப்பு செய்யறானா அப்பாவுடைய கண்டிப்பு இல்லைன்னா அந்த பிள்ளை தவறு செய்யும். ஆனால் ஏசப்பா அப்படி அல்ல. ஏசப்பா எப்பவுமே என்ன செய்வாராம்,
பூமிக்குரிய தந்தையினுடைய அன்பு பெரியது, ஆனால் பரலோக பிதாவுடைய அன்பு அதைவிட உயர்ந்தது. நம்மை ரட்சிக்க தமது ஒரே பேரான குமாரனை கொடுத்த தேவனுடைய அன்பு அது எப்படி என்ன செய்தா? யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அருமையான தேவ பிள்ளையே, பரலோக பிதாவாகிய தேவன் நம்மை அவர் என்ன செய்வதில்லை? கோபப்படுத்துவதில்லை. மாறாக போதக சிக்ஷையை கொடுத்து நம்மை சத்தியத்தை கொடுத்து, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வசனத்தின்படி இயேசு உங்களை போதக சிக்ஷையிலே அவர் வளர்த்துகிறார். எத்தனை பேர் இந்த வசனத்தை கேட்குறீங்க? இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கும் போது சொல்லுங்க, ஆண்டவர் என்னோட பேசிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் வாழ்க்கையில மாற்றத்தை கொடுப்பதற்கு தான் இதெல்லாமே கொண்டு வந்திருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில எனக்கு சிக்ஷை வேண்டும். இன்னைக்கு எந்த பிள்ளைங்களும் கண்டிப்பா விரும்புறதில்லை, கற்றுக் கொடுத்த விரும்புவதில்லை. எப்ப பார்த்தாலும் அவர் சொல்லிட்டே இருக்காரு. மறுபடியும் சொல்றேன், பரலோகத்தின் பிதாவாகிய தேவன் நீ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்கு தான் உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தான். இன்னைக்கு அப்பா பிள்ளையை கண்டிக்கிறார்னா கோபம் மூடுகிறதா? இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு டென்ஷன் ஆயிருது, எங்க அப்பா பார்த்தாவே கோபம் வருது, டிப்ரெஷனா இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க என்ன செய்யறாங்க? அப்பா மகனுக்குள்ள இருக்க உறவே முறிச்சிட்டாங்க. மறுபடியும் சொல்றேன், பைபிள் சொல்லுகிறது எப்படி வளர்த்து. எபேசியர் என்ன பார்த்தோம்? கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் வளர்ப்பீர்களாக. கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையில வளர்த்தாத தகப்பன் பிள்ளையை கோபப்படுத்துவான். ஹலோ பிரதர், நீங்க சொல்றது உங்க பிள்ளை கேட்காது. ஆனா கர்த்தருடைய போதனையிலும் அவருடைய சிக்ஷையிலும் வளர்த்துவீர்களாக. இன்னைக்கு அதை வளர்த்துவீர்களாக. பிள்ளைகளை நீங்க என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷை, எது சரி எது தவறு என்கிற பைபிள் வசனத்திலிருந்து நீங்க கற்றுக் கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஹல்லேலூயா. ஆகையினால் தான் என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, தந்தையினுடைய அன்பு, பரலோக பிதாவுடைய அன்பு, யோவான் 3:16 பார்க்கும்போது தேவனுடைய அன்பு எப்படி இருக்கான்? அவரை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். 1 யோவான் 3:1 பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படும்படி பிதாவாகிய தேவன் நம்மிடத்தில் எப்படிப்பட்ட அன்பை வைத்தார். 1 யோவான் 3:1 நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினால் நம்மையும் அறியவில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துக்கு இந்த இயேசுவினுடைய அன்பு தெரியாது. ஆனா உங்களுக்கு எனக்கு இயேசுவின் அன்பு தெரியும். அந்த இயேசுவினுடைய அன்பு தெரியுங்கிறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பு யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவங்க வாழ்க்கையிலே, உண்மையா சொல்றேன், உலகம் அது உங்களை தெரியாம இருக்கலாம், ஆனா இயேசு உங்களை அறிந்திருக்கிறார். இயேசுவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தின் அன்பை பார்க்கலாம் கிறிஸ்துவின் அன்பு பெரிது. ஹல்லேலூயா. ஆகையினால்தான் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தந்தைக்கு சில பொறுப்புகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில நீ நடத்து. அப்பொழுது அவன் என்ன செய்வானா? முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பானா. ஆகினால்தான் அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு தேவன் கண்டிக்கிறவராக, அவர் சிட்சிக்கிறவராக இருப்பதற்குரிய முக்கியமான காரணம் பைபிள் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. எபிரேயர்கள் எழுதிய நிருபம் 12:7 வேதம் இப்படி விதமாய் சொல்லுகிறது. எபிரேயர் 12:7 வேகம் எடுத்து வாசிமா. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரனாக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? ஹல்லேலூயா. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நீர் எங்களுக்கு தகப்பனா இருக்கிறால் நீ சிட்சிப்பதை நாங்கள் அதை கேட்க ஆயத்தமா இருக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அப்ப தேவ பிள்ளைகளுக்கு நீங்கள் பெற்றோராக, நீங்கள் தகப்பனாயிருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தேவனுடைய சிட்சையிலே வளர்த்த வேண்டும்.
இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களை பெற்றோர் கண்டிக்காதனால தான் பிள்ளைங்க அடங்காம லவ்ங்கிற இச்சைக்குள்ள போயிருது. அவனுடைய வஸ்திரம் மாறி விடுகிறது, அவனுடைய பேச்சு மாறுது. இன்னைக்கு அப்பா கண்டிக்காத பிள்ளையினால தான் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பிள்ளைகள் தவறு செய்வதற்கு காரணம். ஆகினால்தான் நீங்க என்ன செய்யுங்க, பிள்ளைகளை நீங்க நடத்த வேண்டிய வழியில் நடத்து. தேவன் உங்களை புத்திராக எண்ணி சிட்சிக்கிறார், தகப்பன் சிட்சியாத புத்திரன் பிள்ளை எவன் உண்டோ? அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, பிள்ளைகளுக்கு ஒரு சில காரியங்கள் நான் சொல்லித்தரேன். இவ்வளவு நேரம் தகப்பனை குறித்து நம்ம பார்த்தோம். பிள்ளைகளாகிய நமக்கு சில கடமைகளை அன்று சொல்லித்தராரு. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஹல்லேலூயா. பிள்ளைங்க சத்தமா சொல்லுங்க, தகப்பனையும் தாயையும். நீங்க எப்படி இருக்கணுமா? உங்க நாட்கள், சத்தமா, உங்க ஆயுசு நாட்கள், உங்க ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கும், உங்க ஆயுள் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும். யோசிச்சு பாருங்க, கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே. அப்ப கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசம் என்றால் எது? கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வேலையிலே நீங்க ரொம்ப நாள் அந்த வேலை செய்யணும்னா தகப்பனை தாயும் கனம் பண்ணுங்க. நீங்க ஒரு வருமானத்தை பாக்குறீங்க பிரதர், ஒரு வருமானத்தை பாக்குறீங்க. அந்த வருமானம் உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கணும்னா பிள்ளைகளாக நீங்கள் எப்படி இருக்கணுமா? பெற்றோருக்கு அவர்களை கனம் பண்ணுகிறதுல முந்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க பெற்றோர் பணம் வந்தோன்னா பெற்றோரை மதிக்கிறதே இல்லை. பணம் வந்தால் அவங்க பெற்றவங்களை நினைக்கிறதே இல்லை. வேலை வந்தால் மதிக்கிறதே இல்லை. திருமணமானா அவங்க அப்பா அம்மா நினைக்கிறதே இல்லை. நிறைய பிள்ளைங்க பெற்றோரை என்ன செய்கிறாங்க? கனம் பண்ணுறதே கிடையாது, மதிப்பே கிடையாது. அவன் சொல்கிறான், அவன் சொல்கிறான். இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு வீட்டில் ஒரு பொறுப்பு இருக்குது, அந்த பொறுப்பை மதிக்கிறதே இல்லை. அப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் நீடித்த நாள இருக்க முடியாது. வியாதி வருவதற்கு காரணம் என்ன? வீட்டில் சண்டை வருவதற்கு காரணம் என்ன? வேலை இல்லாத காரணம் என்ன? பெற்றோருக்கு இன்னைக்கு நீங்கள் கொடுக்கிற கனம் கொடுக்கலினா, நிச்சயமாக சொல்கிறேன், இன்னைக்கு ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் நான் உங்களோட பேச போகிறேன். ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் நாம் செய்ய வேண்டிய கனம் எந்த அளவுக்கு நம்ம கனப்படுத்துகிறோம் பாருங்களேன். அருமையான தெய்வ பிள்ளையே, வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், வேக வேகமாக எடுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பாருங்க. இனி உன் பேர் ஆபிரகாம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். தகப்பனுக்கு உரிய பொறுப்பு, தகப்பனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பொறுப்பு. நீ இனி ஜாதிகளுக்கு, வாசிமா என்ன போட்டிருக்கு? இனி உன் பேர் ஆபிரகாம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹலோ கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு அப்பாவை ஏற்படுத்தினது கர்த்தர். நீங்க உங்க பிள்ளைகளா இருக்கீங்கன்னா இன்னைக்கு அப்பாவை கொடுத்தது கர்த்தர். எனக்கு நல்ல ஒரு அப்பாவை கர்த்தர் கொடுத்துருக்காரு. எதுக்கு தான் இந்த வீட்டில் பிறந்தேனோ? நிறைய வீட்டில் கேள்வி, எதுக்கு தான் இந்த வீட்டில் நான் இருக்கிறேனோ? எனக்கு இந்த வீட்டில் மதிப்பே இல்லை. நான் சொல்றேன், உங்களுக்கு இந்த அப்பா கிட்ட தான் வாழணும், இந்த பூமியில பிறக்கணுங்கிறது தேவ சித்தம். இன்னைக்கு சொல்றேன், ஆபிரகாமை கர்த்தர் இப்படியே ஆசீர்வதித்தார். திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றுவதற்கு காரணம் என்னவென்றால், அவன் தேவனுக்கு அவன் கீழ்ப்படிந்தபடியால், ஆண்டவருடைய பார்வைக்கு உத்தமனாய் நடந்தபடியால் அவன் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் கர்த்தர் வைத்தார். இன்றைக்கு அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற வேண்டும் என்றால், உன் வீட்டில் நீ தகப்பனாய் மாற வேண்டும் என்றால், ஒருவேளை பிள்ளைகளா இருப்பீங்கன்னா இன்னைக்கு பிள்ளைகளுக்கு சில ஆசீர்வாதமான காரியங்களை சொல்லிவிட்டு நான் முடிக்க போறேன். இன்னைக்கு நீங்க தகப்பனை தாயும் கனம் பண்ண வேண்டும். எதில கனம் பண்ணுகிறீர்கள்? அவரை கர்த்தர் ஏற்படுத்தினார் என்ற எண்ணம் உங்களுக்குள்ள வரணும். உங்களுக்கு தந்த நல்ல தகப்பனுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு தந்த நல்ல தாய்க்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்ப உங்க வேலையில் நீங்க நினைச்சிருப்பீங்க, படிப்புல நல்லா உயர்ந்திருப்பீங்க, அந்தஸ்துல உயர்ந்திருப்பீங்க, பொருளாதாரத்தில் வாழ்ந்திருப்பீங்க.
அம்மாவுக்கு சோறு போடுறது விஷயம் இல்லை, அம்மாவுக்கு செலவுக்கு 1000 ரூபாய் கிடைக்கிறது வாங்கி கொடுக்கறது விஷயம் இல்லை. அவங்க நீங்க பேசுற வார்த்தையில் அவங்க காயப்படக்கூடாது. தெரியல, நான் ஜாதிகளுக்கு ஏற்படுத்தின தேவன். நான் நினைக்கிறேன் இந்த பூமியில் ஆபிரகாமை கர்த்தர் உயர்த்தினார். உன் தகப்பனை உயர்த்தி வச்சிருக்க காரணம் ஆகினால்தான் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை கர்த்தர் தந்தார். ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 22:7 வசனம் பாருங்க. பைபிள் தெளிவாக சொல்லுங்க. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகவலுக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. தகப்பன் தேவனால் ஏற்படுத்தப்பட்டதுனால தகனபலியை குறித்து சிந்தித்த நல்ல ஒரு ஈசாக்கு இருக்கீங்களா? ஏதோ உங்களுக்கு புரியுதா? ஏங்க, நீங்க உங்க பிள்ளைகளை நல்ல ஒரு பிள்ளைகளை நீங்க போதக சிக்ஷையில வளர்த்தும் போது அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருச்சு, இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அப்பா, இந்த அப்பாவுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி இப்போ விறகை சுமந்து கொண்டு செல்லுகிறேன். ஆமென். கத்தியை எடுத்து வைத்திருக்கிற அப்பாவை பார்த்து, அப்பா இன்றைக்கு கத்தி இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆமென் ஆமென், விறகு இருக்கு, பலி செலுத்துவதற்கு ஆடு எங்கே? அப்படின்னா இந்த பிள்ளை சின்ன வயசுல இருந்து அப்பாவுடைய தியாகத்தை பார்த்திருக்கு. இந்த பிள்ளை சிறு வயதுல இருந்து அப்பாவுடைய தகனத்தை கவனிச்சிருக்குது. பலி செலுத்துவதை பார்த்த பிள்ளை இப்ப பிள்ளை கேக்குது, அப்பா நம்ம ஆலயத்துக்கு போறோமே பலி செலுத்த, இப்ப அந்த பலிபீடத்துக்கு கொண்டு செல்வதற்கு ஆடு எங்கே? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? வீட்டுல இருந்து புறப்படும் போதே கேட்கணும், காணிக்கை எடுத்தியான்னு அப்பா உங்ககிட்ட கேட்க கூடாது. பிள்ளை அப்பா பார்த்து கேட்கணும், அப்பா இன்னைக்கு தசம்பாக இந்த மாசம் கொடுத்தியா? அப்பா காணிக்கை நீ கொடுத்தியா? அப்பா நீ ஸ்தோத்திர பலி சொன்னியா? அப்பா அதிகாலை எழும்பி ஜெபிச்சியா? அப்பா உபவாசம் பண்ணியா? குழந்தை கேட்கணும்னா ஆபிரகாம் தகன பலி செலுத்தினதை ஆமென் ஈசாக்கு கண்டதினால அந்த ஈசாக்கு இப்படியே வளர்ந்தான். எங்க அப்பா பலி செலுத்தக்கூடியவர், எங்க அப்பா பலி செலுத்த ஆடு எங்கன்னு கேட்கறதுக்கு கர்த்தர் ஈசாக்கை மாற்றினார் என்றால், அப்பாமார்களே அப்பாமார்களே, நீ எல்லாம் அப்பா இல்லையா? உன் பிள்ளை நீ ஜெபிக்கிறது பார்க்குதா? உன் பிள்ளை நீ டிவி போட்டது பார்த்துட்டு இருக்குது, வீட்லயும் அதே தான் பண்ணிட்டு இருக்கிற. உன் பிள்ளை உன்னை வந்து கண்டிக்குது, டிவி போடாதேன்னு, சினிமா பார்க்காதேன்னு. நீ டிவி போடாதேன்னு சொல்றதை விட்டு போட்டு இப்ப பிள்ளை சொல்லுது, அப்பா சினிமா வேண்டாம்ப்பா, சொல்லுப்பா, சீரியல் வேண்டாம்ப்பா, பலி செலுத்துற நேரமாச்சு, அந்தி பலி செலுத்தக்கூடிய நேரமாச்சு, குடும்ப ஜெபம் பண்ணலாப்பான்னு பிள்ளை கூப்பிடுற அளவுக்கு நீ இருக்கியா? தகப்பனே, பலி செலுத்துவதற்கு ஆடு எங்கே? பிள்ளை கேக்குது. இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னைக்கு பிள்ளை சொல்லுது, அப்பா இன்னைக்கு சர்ச்சுக்கு போலான்னு குழந்தை கூப்பிட்டுருக்குதா? நீங்க அந்த இடத்துல இருக்கீங்களா? இப்பதானே முதல் மணி அடிக்குது, 2ஆம் மணி அடிக்குது, அப்புறம் போய்க்கலாம். இப்பதானே 6 ஆயிருக்குது, இன்னும் கொஞ்ச நேரம் படுத்துக்கலாம். இனி 8 ஆகல, இன்னும் குளிக்கல, அப்புறம் மெதுவா குளிச்சுக்கலாம். தகன பலி செலுத்துகிற நேரம் வரும் பொழுது, பிள்ளை புறப்படும் போது அப்பாமார்கள் எங்க இருக்கீங்க? இயேசு எனக்காக தகன பலியானாரே, அவர் சிலுவையை சுமந்தாரே, என்னுடைய பிதாவுக்கு தேவன் உன்னை என்னை என் பிள்ளைக்கு தகப்பனாய் வைத்திருக்கும் பொழுது, உன்னை எந்த பிள்ளைக்கு அப்பாவா வைத்திருக்கும் போது, நான் பலி செலுத்தக்கூடிய நேரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறேனே, நான் பலி செலுத்த வேண்டிய இடத்தில் நான் சாப்பிட்டு இருக்கிறேனே. குழந்தை கேட்குது, அப்பா பலிக்கு எங்கப்பா மிருகம் என்று. அப்பாவுக்கு மகனுக்கு இருக்கிற தொடர்பு என்னைக்கா உங்க பிள்ளைக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கு? ஆவியானவர் உங்களோட பேசுறார். மகனோடு உள்ள தொடர்பு, அவன் புக்கு கேட்குறான், நீ வாங்கி கொடுக்குற, அவன் துணி வஸ்திரம் கேட்குறான், வாங்கி கொடு. இந்த உறவு இல்லை, அப்பாவுக்கு மகனுக்கு இருக்க உறவு. பலியை பத்து தான உறவு என்னைக்காவது இருக்கா? என்னைக்கே உங்க பிள்ளைகிட்ட போய் நீங்க ஜெபிக்கிறத பத்தி பேசியிருக்கீங்களா? அவன் தூங்குவான், விட்டுரு, நேரம் கடந்து போயிடுச்சு. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? அப்ப இன்னைக்கு ஈசாக்க போல பலிபீடத்துக்கு நானும் வரேன், நானும் ஜெபிக்கணும்ப்பா.
இரவு நானும் ஜபிக்கிறேன்ப்பா, உங்களோட நானும் பலி செலுத்த, நீங்கள் பலி செலுத்த நான் பார்த்துருக்கிறேன், ஆட்டுக்குட்டி வேணும். இன்னைக்கு இந்த குழந்தை உன் டிவி ஆஃப் பண்ணுது, உன் குழந்தை உன் யூடியூப் ஆஃப் பண்ணுது, உன் குழந்தை உன்னுடைய ஆபாசமான காரியங்களை பார்க்குது, உன் குழந்தை நீ பேசுகிற கெட்ட வார்த்தையை கேட்குது. ஹலோ, எந்த தகப்பனு தாய் சிக்ஷையில் வளர்த்துருமோ அந்த பிள்ளைக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் சினிமா. எந்த பிள்ளைக்கு நீ பரிசுத்தமான வார்த்தையை கற்றுக் கொடுக்குமா, நீ சொல்றது தேவனுக்கு விரோதமான குறை. சபைக்கு ஒரு பிள்ளை உன் ஆலயத்துக்கு வரமாட்டேங்கிறான்னா நீ வீட்டில் சபையை பற்றி குறை சொல்லிட்டு இருக்கிற. நல்லா தூங்கு. எப்படி தான் வருதுன்னு தெரில. உன் பிள்ளை சபைக்கு வர மாட்டேங்கிறான்னா நீ சபையை குறைய சொன்ன, அழு. இன்னைக்கு ஊழியக்காரனை குற்றப்படுத்தின அழு, தேவனை குற்றப்படுத்தின அழு. தகன பலிக்கு ஆடு எங்கே? பிள்ளை உங்களை பார்த்து கேட்கணும், வாப்பா அப்பா ஆலயத்துக்கு போகலாம்ப்பா, வாப்பா பாவம் வேண்டாப்பா, நம்ம வீட்டுக்கு போக சினிமா வேண்டாப்பா, இச்சையானது வேண்டாப்பா, சிகரெட் வேண்டாம், சாராயம் வேண்டாம், அம்மா கெட்ட வார்த்தை பேசாத, கெட்ட வார்த்தை வேண்டாம், தேவனுக்கு பயந்த காரியங்கள் பேசு. ஆண்டவர் இந்த நாளில் ஃபாதர்ஸ் டேயில் உன்னோட பேசிட்டு இருக்காருன்னா, ஹாப்பி ஃபாதர்ஸ் டே இல்லை, துக்கமான தகப்பன் நாளாக இருக்கிறேன்னா, நான் இன்னைக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறேன்னா, ஆண்டவரே என் பிள்ளைக்கு நான் மாதிரி உள்ளவனாக இருக்கிறேன்னா, ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரு. ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரு. கீழ்ப்படிதல் உள்ள மகன், ஆதிகாமத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை பாருங்க. 27:38. ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். ஹலோ பிரதர்ஸ், அம்மா போதும்ப்பா, அதில் பார்த்தது போதும், என்ன பாருப்பா. எனக்கே உங்கள் பிள்ளை உங்ககிட்ட போய் என்னை ஆசீர்வதி ஜபின்னு சொல்லியிருக்குதா ஐயா? ஒரு பிறந்த நாள் ஆசீர்வாதம் பண்றதில்லை. உங்க பிள்ளை ஏசாவை போல, அப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா, என்ன ஆசீர்வதிக்கப்பா, ஜெபிங்கப்பான்னு அப்பாவை சந்தோஷப்படுறதுக்கு காட்டுல போய் வேட்டையாடிட்டு வரான். ஆனா அப்பாவை சாப்பாடு கொடுத்துட்டு ஆசீர்வாதத்தை யாக்கோபு ஈஸியா வாங்கிட்டு ஓடிட்டான். ஆனா இந்த பையன் அப்பாவை எப்படியா திருப்திப்படுத்துன்னு சொல்லி வேட்டையாடி 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 சுத்திட்டு வர்றதுக்குள்ள சின்ன ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டான். ஹலோ, நீ ஊரெல்லாம் சுத்தி ஆசீர்வாதத்தை அப்பாட்ட வாங்குறதுக்குள்ள வீட்டில் இருக்கிற பிள்ளை, அவன் காட்டுவாசி, இவன் வீட்டுவாசி, அவன் வன சஞ்சாரி, இவன் வீட்டு சஞ்சாரி. நீங்க வன சஞ்சாரி அவன் பிள்ளைய வளர்த்திட்டு இருக்கிற. உலகத்தில் உன் பிள்ளைய போக்காடுன்னு சொல்லுவாங்க, தன்னை போல சுத்தும். அது காலையில் போச்சுன்னா நைட்டு தான் வரும். அப்பா வீட்டில் வளர்ற பிள்ளை அப்பாவுடைய ஆசீர்வாதத்துக்கு வாழும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே சப்பா இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உம்மிடத்தில் ஆசீர்வாதத்தை வாங்கிருக்க நான் முழங்கால் படிட்டு எங்க அப்பாட்ட நான் போய் நிக்க போறேன். எத்தனை பிள்ளைங்க சொல்ல போறீங்க இன்னைக்கு போய் இந்த வசனத்தை கேட்டு, ஆண்டவரே தகன பலிக்கு ஆடு எங்கன்னு கேட்டேன், ஈசாக்கை போல ஏசாவை போல அப்பா என்ன ஆசீர்வாதம் போய் நிக்க போறேன், நானும் எங்க அப்பாட்டையும் போய் நிக்க போறேன். எத்தனை பிள்ளைங்க சொல்ல போறீங்க? நீ எவ்வளவு லேட்டா தூக்குறியோ அவ்வளவு லேட்டா அப்பாட்ட போவேன்னு அர்த்தம். ஆண்டோட சமூகத்தில் சொல்லு, என்னை மன்னிச்சிருங்க, எங்கள் அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை நான் போய் வாங்க போல, எங்கள் அப்பாவை பிரியப்படுத்த போயிட்டேன், நல்ல சாப்பாடு கொடுத்து எங்கள் அப்பா சந்தோஷமாக இருவார்னு. கீழ்ப்படிதலை பார்க்கணும், பலியை பார்க்கணும், கீழ்ப்படிதலை உத்தமம் பைபிள் சொல்லுது. நீ அப்பாவுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கறது விஷயம் இல்லை, அப்பா சொல்ற செய்வையா, இன்னைக்கு அப்பா செய்வதை செய்வையா, அப்பா சொன்னதை செய்வே. இங்கே பாரு, அப்பா என்னை ஆசீர்வதியும் போய் நிற்கிறான், நல்ல அப்பா இல்லை, நல்ல பிள்ளை. ஆதிகாமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆதிகாமத்தின் புஸ்தகம், இதெல்லாம் நோட் பண்ணிக்கிங்க. 37:4. அவனுடைய சகோதரர் எல்லோரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனை பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். தகப்பன் அதிகமாய் நேசித்த பிள்ளை. ஹலோ, எத்தனை பிள்ளைகளை அப்பா நேசிக்கிறீங்க? ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஏன் இந்த பிள்ளையை நேசிச்சான்னா, தன் சகோதரர்கள் செய்கிற துன்மார்க்கமான பாவம். அண்ணன் தம்பி இருக்கீங்க, அண்ணன் செய்கிற தப்பு அப்பாட்ட போய் சொல்லு.
அக்கா தங்கச்சியா? அக்கா செய்யற தப்ப நீ மூடி மறைச்சின்னா நீ நேசிக்கிற பிள்ளையாக மாற முடியாது. நீ தம்பியா? தம்பி தானே செய்யற தப்ப மூடி மறைச்சின்னா நீ நல்ல பையன் கிடையாது. பைபிள் அப்படிதான் சொல்லுது. பாருங்க, அதே 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி பாருங்க. அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அண்ணன்மார்கள் செய்கிற தப்ப அப்பாட்ட சொல்ற நல்ல பிள்ளை. ஹலோ, அப்பாட்ட சொல்லாம அண்ணனை காப்பாத்திடலாம், தங்கச்சியை காப்பாத்திடலாம் நினைச்சீனா நீ கெட்டவன். அப்பாவுக்கு நீ கண்ணை மறைக்கலாம். பரலோக தேவன் உனக்கு அப்பாவை கொடுத்திருக்கிறான்னா உன் அண்ணன் தம்பி உறவு நல்லதுதான். ஆனா பரிசுத்தம் வீட்டுக்குள்ள வேணும்னா, அப்பா நேசிக்கணும்னா, இன்னைக்கு சொல்லுங்க, தகப்பன் நேசித்த யோசேப்பு ஏன் அதிகமா நேசித்தானா? அண்ணன்மார்களுடைய துன்மார்க்கத்துக்கு அவன் போல, துன்மார்க்கத்துக்கு விரோதமா இருந்த நல்ல பிள்ளை. நீ சொல்ல முடியுமா என் அண்ணன் ரொம்ப நல்லவன், ஏன்னா நான் என்ன செஞ்சாலும் அம்மாட்ட போட்டு கொடுக்க மாட்டான்? எப்படி நல்லவன்? நான் என்ன தப்பு பண்ணாலும் என் தம்பி என்னை போட்டு கொடுக்க மாட்டான், அக்கா என்னை போட்டு கொடுக்க மாட்டான். நல்ல பேர் இல்லை. நான் செய்யறதெல்லாம் எங்க அப்பாட்ட சொல்லிடுவான். இவன் ரொம்ப ஆண்டோடைய அப்பாவுடைய அன்புக்குரிய பிள்ளை. என்ன தப்ப இவன் உடனே அப்பாட்ட சொல்லுவான். அப்ப வீட்டுக்குள்ள தேவ பயம் இருக்கும் பிரதர். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, ஆமேன். பாருங்க, ஆமேன். அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். 47 5 6 வேகமா. ஆமேன். 47 5 6 பாருங்க என்ன நடந்தது. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை நோக்கி, உன் தகப்பனும் உன் சகோதரன் உன்னிடத்தில் வந்திருக்கிறார்களே, எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது. தேசத்தின் நல்ல இடத்திலே உன் தகப்பனையும் சகோதரனையும் உன் சகோதரையும் குடியேறும்படி அவர்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கலாம். அவர்களுக்குள்ள திறமை உள்ளவர்கள் உண்டு என்று உனக்கு தெரிந்திருந்தால் அவர்களை என் ஆடு மாடுகளை விசாரிக்கிறதற்கு தலைவராக வைக்கலாம். நல்ல கவனிங்க. உன் சகோதரையும் தகப்பனையும் குடியேறும்படி செய். தகப்பனுக்கு யோசேப்பு நல்ல இடத்துல தங்க வைத்தான். கைகளை வைத்து ராமன் சொல்லுங்க. 6ஆம் வசனம் என்ன போட்டிருக்குப்பா? உனக்கு முன்பாக இருக்கிறது தேசத்தில் உள்ள நல்ல இடத்துல தகப்பனையும் சகோதரனையும். அம்மா, கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். கவனிக்கிறீங்களா? யோசேப்பு ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார் தெரியுமா? அவன் வாழ்க்கையை பார்த்து பார்வோன் சொல்றான், உன் தகப்பனுக்கு நல்ல இடத்தை கொடு. சார், உங்க அப்பாவுக்கு நல்ல இடத்தை வாங்கி கொடுப்பீங்களா? உங்க அப்பாவுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்களா? உங்க அப்பாவுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்களா? இருக்கிறதுல பெஸ்டான பிளேஸ்ல யோசேப்பு தங்க வைக்கிறான், குடி இருக்க வைக்கிறான். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே எங்க அப்பாவை நல்ல இடத்துல தங்க வைக்கணும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஆனா அதே சமயத்தில் நீ நிறைய பெற்றோரை பிள்ளைங்க பெற்றோரை அடிக்கிறாங்க. ஆனால் பைபிள் அதுக்கு சொல்லுது, எழுதி வச்சுங்க. யாத்திராமத்தின் புஸ்தகம் இதுக்கெல்லாம் வசனம் இருக்கா? 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 17ஆம் வசனம். யாத்திராமம் 21 15 17. தன் தகப்பனையாவது தாயாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். 17. தன் தகப்பனையாவது தாயாவது சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். ஹலோ, அப்பாவை அடிக்கவும் கூடாது, அம்மாவை அடிக்க கூடாது, அப்பா அம்மாவை தூஷிக்க கூடாது. பைபிள் அவனை பார்த்து சொல்லுது, சபிக்கப்பட்ட பிள்ளை. பா, அம்மாவை திட்டுவியா? திட்டு. அப்பாவை கெட்ட வார்த்தையில் பேசுறியா? பேசு. வயதான தகப்பனை தாயை நீ பேசுனீனா பைபிள் உன்னை பார்த்து சொல்லு, சபிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. ஆகையினால் தான் பைபிள் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நோட் பண்ணுங்க. வேகமா எழுதுங்க, வேகமா எடுங்க. நீதிமொழிகள் 19 13 வேகமா எடுங்க. என்ன போட்டிருக்கு? மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம். போதும். அல்லேலூயா. மூடனாகிய மகன் எப்படி இருக்கான் தகப்பனுக்கு? சொல்லுமா, எப்படி இருக்கான்? எப்பா உன் பிள்ளை எப்படி வளர்த்துற? மிகுந்த துக்கமா இருக்குதா உங்க அப்பாவுக்கு? ஏமா, நீ பிறந்ததுனால உங்க வீடு துக்கமா இருக்கா? ஆகையினால் தான் பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யார் சந்தோஷமா இருப்பாங்களா? நீதிமொழிகள் 10:1. சாலமோனின் நீதிமொழிகள். ஞானமுள்ள மகன் தகப்பனை என்ன பண்ணுவான்? சந்தோஷப்படுத்துகிறான். ஏமா, கவனிக்கிறீங்களா? அப்பாவை சந்தோஷப்படுத்துற பிள்ளைங்க மட்டும் கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு சேர்த்து தான் சொல்றேன். ஹலோ, கவனிக்கிறீங்களா? உங்க அப்பாவை நீங்க சந்தோஷப்படுத்துறீங்களா? போய் பேசக்கூடாது.
உங்கள் அப்பா உங்கள் மேலே சந்தோஷமாக இருக்காரா? கட்டி வந்த வீட்டில் நீங்கள் வந்துட்டீங்க, ஆனால் உங்கள் அப்பாவை எப்படி நினைக்கிறீங்க? பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. அதே 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்க. 20ஆம் அதிகாரம், உன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போ. சார், உங்க பிசினஸ் முடிஞ்சிடும். தகப்பனையும் தாயையும் தூஷிக்காதீங்க. ஹல்லேலூயா. அதே 30:17 பாருங்க. நீதிமொழிகள் 30:17. தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளை அசட்டை பண்ணுகிறவன் கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சு தின்னும். நதியின் காகங்கள் பிடுங்குமா? கழுகின் குஞ்சு என்ன செய்யுமா? சொல்லுப்பா. அப்பா முன்னாடி போவாரு, பின்னாடி பிள்ளை இன்னைக்கு திட்டிட்டே போறான், அம்மாவை தூஷிக்கிறான். பிரதர், கவனிக்கிறீங்களா இல்லையா? உங்க அப்பாவை பேசுறவங்க ரைட் சைடில் பைபிள் சொல்லுது. இதெல்லாம் பைபிள் இருக்கா? இருக்கு. இது உனக்கு சாபமா போயிடும் சொல்றாரு. பெற்றவங்களை ஒரு நாள் நீங்க பரியாசம் பண்றது என்ன தெரியுமா? கிண்டல் பண்றது, வயசான காலத்தில் கேலி பண்றது, அந்த ஆளுங்கிறது. கடைசி ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 38ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான். அல்லேலூயா. எத்தனை தகப்பன்மார்கள் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்குறீங்க? உண்மையா சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க உங்க பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லி தரீங்களாங்கிறேன். எத்தனை பேர் இங்கே பாருங்க. ஹலோ, இங்கே பாருங்க. உன் பிள்ளைக்கு சத்தியத்தை சொல்லி தரீங்களா? ஐயா சொல்றவங்க மட்டும் கை உயர்த்து ஒரு அலையிலே சொல்லுங்க. இன்னைக்கு திருந்துங்க, மனம் திரும்புங்க, ஆண்டவர் மன்னிச்சிருங்க. இன்னைக்கு இத்தனை சத்தியத்தை கேட்டோம். என்னை தகப்பனா ஏற்படுத்துறதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆமேன், ஒரு ஸ்தோத்திரம். கண்களை மூடுங்க. தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். இயேசு நம்மை தகப்பனாக்கி இருக்காரு. நல்ல ஒரு பிள்ளைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். நம்ம குடும்ப வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் தகப்பனை தாயும் கனம் பண்ணுவாயாக என்று பைபிள் சொல்லுகிறது. ஆனால் சத்தியத்தை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காதனால தகன பலி செலுத்துகிற நேரத்தில் நீங்கள் பிள்ளைங்க ஜெபிக்க மாட்டேங்கிறாங்க, பிள்ளைங்க வேதம் வாசிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி குற்றப்படுத்தாதீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஆண்டவரே, ஆண்டோடைய வார்த்தைக்கு முன்பாக ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரு. தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுகிறவனாயிரு. நீ தூஷிக்கிறவனாய் இருக்காத. நீ ஆண்டவருக்கு முன்பாக நீ பரியாசம் பண்ணுகிறவனாய் இருக்காத. ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷிப்பிக்கிறான். தகப்பனை தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும். தேவ பிள்ளையே, தகப்பனை பரியாசம் பண்ணுகிறவருடைய கண்கள், ஆமென், இன்றைக்கு பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. அது ஆமென், கழுகின் குஞ்சுகள் என்ன செய்யுமா? ஆமென், கழுகின் குஞ்சு தின்னும். அல்லேலூயா. ஆண்டவரே மன்னிச்சிருங்க. எங்க கண்கள் நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும் நீங்க சொன்னீங்க. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சாபங்களின் வாழ்க்கையில் வேண்டாம். நல்ல ஒரு தகப்பனுக்கு நல்ல பிள்ளைகளாக எங்களை வைத்திருக்கிறேன். நாங்கள் குழந்தையாக இருக்கும் போது பெற்றோரை நாங்கள் எங்களை கைகளில் தூக்கினார்கள். அவர்கள் முதுமையின் போது நாங்கள் அவர்களை அன்பிலே தாங்க வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகள் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே, இந்த வயதான காலத்திலே உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடும் தாய் வயது சென்றவளான போது அவளை அசட்டை பண்ணாது என்று நீதிமொழிகள் 23:32 பார்க்கிறோம். இன்னைக்கு இயேசு பெற்றோரை மதித்தார். இன்னைக்கு உண்மையா சொல்றேன், உங்க பெற்ற தகப்பனை தாய் நீங்க செவி கொடுக்கிறீங்களா? வயது சென்ற தாய் தகப்பனை நீங்க அசட்டை பண்ணாதீங்க. பெற்றோரை பராமரிப்பது இன்னைக்கு நிறைய பேருக்கு சுமையாக இருக்கிறது. தேவன் கொடுத்த பரிசுத்தமான பொறுப்பும் பிரதர் அது. நீங்க நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். இன்னைக்கு கேட்ட சத்தியத்துக்கு முன்பாக தந்தையின் வியர்வில் பிள்ளையின் எதிர்காலம் என்ற தலைப்பில் நம்ம செய்தியை கேட்டோம். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, நாங்கள் நல்ல ஒரு தகப்பனாய் இருக்க வேண்டும். பிள்ளைகள் சொல்லுங்க, ஆண்டவரே, எங்க பிள்ளைகள், நாங்கள் பிள்ளைகளாகி நாங்கள் எங்கள் பெற்றோருக்கு நல்ல ஒரு பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எங்க எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எல்லாம் கண்ண முடி கத்திரி ஸ்தோத்திரம் இல்லாமா? இவ்வளவுதான் சத்தமா? ஒருவேளை நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக நீங்க இப்படிப்பட்டவர்களா இல்லைன்னா நீங்க நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைக்கு முன்பாக நம்மை அர்ப்பணிப்போம். மனுஷனுடைய ஆதாமுடைய வேர்வை பலனை கொடுத்தது இந்த பூமியிலே.
ஆனால் இயேசுடைய வேர்வை கெத்செமனேயிலே இரத்த துளிகளாய் சிந்தப்பட்டது. அது மன்னிப்பை கொடுத்தது. நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். இயேசு நமக்கு நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அந்த தகப்பனுடைய இருதயத்தை நாம் காயப்படுத்தாதபடிக்கு அவருக்கு உகந்தவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. காட் பிளஸ் யூ. ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நேரத்துக்கு ஜெபிக்கிறப்பா. கேட்ட வார்த்தையின்படியே எங்களை ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா சப்பா, நீர் எங்களுக்கு தகப்பனாக இருக்கிறதுக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நல்ல தகப்பன். ஹல்லேலூயா கர்த்தாவே, ஹல்லேலூயா பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுத்தது போல கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே நல்ல தகப்பன்மார்களாக ஹல்லேலூயா ஒவ்வொரு சகோதரர்களும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் ஹல்லேலூயா அவர்களை நடத்தத்தக்கதான கிருபை ஒவ்வொரு சகோதரர்கள் ஒவ்வொரு தேவ தகப்பன்மார்களுக்கும் கர்த்தர் கொடுங்க ஆண்டவரே. ஏசப்பா, நீங்கள் கர்த்தாவே ஹல்லேலூயா ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் கர்த்தாவே அன்பு செலுத்தி அவர்களுக்காக கர்த்தாவே ஹல்லேலூயா சிலுவையிலே மரித்து ஹல்லேலூயா ரட்சிப்பை விலையேறப்பெற்ற அந்த ரட்சிப்பை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் கட்டளையிட்டது போல அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே எங்கள் பிள்ளைகளுக்கு ஹல்லேலூயா பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, தேவ அன்பு ஹல்லேலூயா அளவற்ற அன்பு, விலைமதிப்பற்ற அன்பு ஹல்லேலூயா செலுத்தக்கூடிய தகப்பன்மார்களாக ஒவ்வொரு தகப்பன்மார்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே பலி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக ஹல்லேலூயா தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக தேவ பயத்தில் வளருகிற பிள்ளைகளாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்கள் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா சப்பா, நீர் எங்களுக்கு தகப்பனாக நல்ல தகப்பனாக நீங்க எங்களோடு கூட இருக்கிற நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா பணம் பொது ஹல்லேலூயா பதவி பொருட்கள் ஹல்லேலூயா எல்லாம் வரும் பொழுது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உலகத்தில் இருக்கிறவர்கள் எங்களை மறந்தாலும் அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களை மறக்காத தேவன், எங்களை நேசிக்கிற தேவன், எங்களோடு கூட இருக்கிற தேவன், ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட கர்த்தாவே ஹல்லேலூயா பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நல்ல தகப்பன், எங்களை தோளில் சுமக்கிற தகப்பன், எங்களோடு கூட இருக்கிற நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறேன். இந்த நாளில் நடத்துங்க. தொடர்ந்து ஆவியானவர் பிரசன்னத்தின் மரபில் நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட கர்த்தாவே எங்களுடைய ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களை அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Happy Father's Day.